வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய கிருஷ்ணதாசி. இந்த கதையை போட சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் பேஸ் என்ற ஒரு சேனலில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த கதையை நான் வாசிக்கிறேன். கதை ரொம்பவே அருமையாக இருக்குது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. காவேரியில் புதிய வெள்ளம் ஒரு ராஜபிரவியை போல் பாய்ந்து வரும் வேகத்திற்கு நாமக்கல் வேலூரின் அகண்ட மணல் வெளிகளால் கூட ஈடு கொடுக்க முடியவில்லை. கரையை மீறி பக்கத்து வாழைத்தோட்டம் வரை விசரி படைந்து சுழன்று அது ஓடும் அழகை ஊரே பாலத்தின் மேல் நின்று பார்த்து ரசிக்கிறது. நொப்பும் நுரையுமான நீர்த்தாரைகள் சமுத்திரத்திற்கு கால் முளைத்து அது ஊரை சுற்றி பார்க்க ஓடி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது. ஏக நாட்களுக்கு பிறகு விஸ்வநாதபுரத்து ஜனங்களின் முகங்களில் சந்தோஷ வண்ணங்கள், பரஸ்பரத்தில் உற்சாகமான சிலாகிப்புகள். இந்த தடவை கரும்பு முப்போகம் தாண்டும். நெல்லு தாண்டாதோ? ஆத்தா பொன்னியை இப்படி அமர்க்கலமா பார்த்து எத்தனை வருஷமாச்சே? இந்த தடவையாச்சும் நாங்க ஏத்தி மிதக்க விடுற மண் விளக்கு அணையாம முக்கம்பு போய் சேரணும். வெள்ளாமையும் வீடு வந்து சேரணும். சர்க்கஸ் செட்டியார் 1000 விளக்கு போட போறாராம்ல. 6 தீப ஜோதியோடு அசைஞ்சு ஓட போகுது. காவேரி ஆத்தால இப்படி அலையும் தண்ணியுமா என்னையும் தீபமா பார்த்து எத்தனை வருஷமாச்சே? தீப கூட்டம் பார்க்க என் மாமன் மகன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கான். 6 மணிக்கு பாலத்தில் மேலே நிற்கிறதுக்கு போய் இடத்தை ரிசர்வ் பண்ணாட்டி அவ்வளோதான். அக்கம் பக்கம் நாமக்கல், ஜோடர்பாளையம், கரூர், குஜிலியம்பாறையிலிருந்தெல்லாம் இந்த தபா ஆடி கூட்டம் நெட்டி முறிக்க தொடங்கிருச்சு. தங்க குடத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி நம்ம ஊர் ஜலபானேஸ்வரர் கோவில்ல தீட்சிதர் சாமியோடைய கதா காலாட்சேபம் வேற. இந்த தபா சாமியோட அவர் மகன் சுந்தரேசனும் காலாட்சேபம் செய்ய போகுதாமல. வாஸ்தவம்தான். காவிரியின் கரைமீறிய விளிம்பெல்லாம் ஜன நடமாட்டம், எங்கும் தலைமுழுக்கு போட்ட ஈர தேகங்கள். சாயங்கால சூரியன் அதோ காவிரி நீர் படுக்கையை தங்கத்தகடாக்கியே தீர்வது என்று ஆன மட்டும் போராடி கொண்டிருக்கிறான். கரையோர விஸ்வநாதபுரத்து தென்னந்தலைகளில் காற்றின் கோதல் விளையாட்டு வேறு. ரசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் என்னமாய் ஒரு ரசமான காட்சி. ஜலபானேஸ்வரர் கோவில் மணி ஆமோதிப்பாய் இழைகிறது. 7 மணி வாக்கில் காவிரியில் சுமங்கலி பெண்கள் விடும் தீபத்தெப்பம். அதன் பிறகு 8:30 வாக்கில் கோவிலில் உபன்யாச சக்கரவர்த்தி, பிரவசன கேசரி என்றெல்லாம் பட்டங்களை குவித்திருக்கும் கணபதி ராமதீட்சிதரின் திகட்டாத உபன்யாசம் கூட இன்று அவரது ஒரே மகன் சுந்தரேசனும் சேர்ந்து கொள்ளவிருக்கிறான். அதிசயமான ஒரு காட்சி. தீட்சிதர் இந்த ஆடி 18ஆம் தேதி மட்டும் வேறு எங்கும் உபன்யாசத்திற்கு ஒப்புக்கொண்டதாக சரித்திரமில்லை. பிறந்து வளர்ந்து விஸ்வநாதபுரத்து மண்ணில் தன் பிரவசனத்திற்காகவே அந்த தேதியை ஒதுக்கிவிட்டார். தெய்வ சுரூபியான தீட்சிதருக்கு இந்தியா முழுக்க ரசிகர்கள், பக்தர்கள், தொண்டர்கள், சிஷ்யர்கள் என்று பலதரப்பட்டோர் உண்டு. அவர்களில் விஸ்வநாதபுரத்து சுற்று வட்டாரங்களுக்கு மட்டும் ஆடி 18 தான் ஒரு மறக்க முடியாத நாள். மாலை 6 மணிக்கே ஜலபானேஸ்வரர் கோவிலுக்கு வந்துவிடும் தீட்சிதரை குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்து குசலம் விசாரித்து விழுந்து சேவித்து ஆசி பெறுவதிலிருந்து அந்யோன்யத்தை நிலைநிறுத்திக் கொள்வது வரை எல்லாமே அவர்களை பொறுத்தே அப்பொழுதே நடக்கும். மற்ற நாட்களில் தீட்சிதரை உள்ளூரில் பார்ப்பதே அபூர்வம். அத்தனை பிஸியான மனிதர். தீட்சிதர் உபன்யாசம் என்றால் நீதிபதிகளை முன்வரிசையில் அமர்ந்து கேட்பது என்பது சாதாரண விஷயம். சரஸ்வதி தன் பத்மபீடத்தை தீட்சிதர் நாவில் அமைத்துள்ளதாக பல பத்திரிகைகள் பாராட்டியுள்ளதும் மிகையில்லாத உண்மை. இதனால் எல்லாம் தீட்சிதருக்கு இந்த தேசத்தில் ஒரு கௌரவமான பெயரும் புகழும் இருப்பது ஈஸ்வர கிருபை. இதை தீட்சிதர் அப்படித்தான் சொல்வார். அந்த கிருபை அவருக்கு மட்டுமில்லாமல் அவரது ஒரே பிள்ளையான சுந்தரேசனுக்கும் இருப்பதுதான் ஆச்சரியம். இந்த மைக்கேல் ஜாக்சன் யுகத்திலும் 24 வயசு சுந்தரேசன் திருப்புகழை அப்படியே ராகத்தாளத்தோடு பாடி சொல்வதை என்னென்று சொல்ல? தீட்சிதரின் 50 வயது சாதனையை சுந்தரேசன் 25 வயதிலேயே முறியடித்து விடுவான் என்று மக்கள் சொல்ல தொடங்கிவிட்டனர். தீட்சிதருக்கும் இதனால் மகா பெருமை. ஆனால் தன் மகன் CA MBA என்று படித்து தனக்கு சுட்டு போட்டாலும் வராத கணக்கு படிப்பில் அவனை புலியாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு இந்த உபன்யாச ஆசை? முதல்ல பட்டம், அப்புறம்தான் பிரவசனம் என்று அவனை தன் அன்பு வட்டத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். வரிசையாய் பெண்கள்.
ஒருவரல்ல இருவரல்ல 6 பேர். 6ம் பெண்ணாகி போக 7வதாக ஆணாக இருக்க வேண்டுமே என்று தீட்சிதரும் அவரது சுகதர்மினி ராஜமும் தவமிருந்து பெற்ற பிள்ளையாயிற்றே சுந்தரேசன். அவர்கள் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் சுந்தரேசனும் எம்காம் வரை படித்துவிட்டு ஆடிட்டர் ஒருவரிடம் CA படிப்புக்காக பயிற்சியும் பெற்று வருகிறான். அந்த பயிற்சியோடு உபன்யாச பயிற்சிக்கும் இன்று அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதோ சுந்தரேசன் பட்டு வேட்டியும் ஜிப்பாவும் தளதளக்க, படிய வாரிய தலையும் அழுந்த பூசிய திருநீருமாக பக்தி பழமாக தெரிகிறான். இரட்டை சுடர் தங்க குத்துவிளக்காக முகத்தில் தேஜஸ். சம வயதுக்காரர்கள் கைக்குலுக்க, பெரியோர்கள் ஆசிர்வதிக்க, உபன்யாச நேரத்தை நோக்கி கடிகார முட்கள் வேகமாக அசைந்து கொண்டிருக்கின்றன. அவனுக்கு அருகில் பெருமிதத்தோடு தெரிகிறார் கோபாலன், சொந்த தாய் மாமன். ஆகாயத்தில் மிதக்கும் பாவனை அவரிடம். சுந்தரேசனை பார்த்து பார்த்து தீட்சிதரை விட அதிகம் பூரிப்பவராக அவர் இருப்பதை கூட்டத்தில் கூட சிலர் ஆச்சரியமாக உணர்கின்றனர். காலட்சேபம் தொடங்க நாழியாகுமோ? காவேரி கூட்டம் தீபத்தெப்பத்தை முடிச்சுட்டு வர வேண்டாமா? கோபாலனின் கருத்துக்கு இசைவான சூழ்நிலையில் கோவிலை ஒட்டி வளைந்து திரும்பும் காவேரி. படித்துறையை சுமங்கலி பெண்களின் கூட்டம் ஆக்கிரமித்துக் கொண்டு தாங்கள் ஏற்றிய தீபங்களை பக்குவமாக காவிரியில் நீந்துவிட்டு கைகூப்பியிருந்தது. அகண்ட தாமரை இலையில் எண்ணெய் தடவி அதன் மேல் 6 ஆராய் அகல் விளக்கேற்றி இடுப்பளவு நீரில் நின்று மெல்ல அந்த தீபக்கூட்டத்தை மிதக்கவிட்டு வழியனுப்ப அது ஆடி அசைந்து பாலத்தை கடப்பதை பார்க்க பாலத்தின் மேல் கூட்டமான கூட்டம். சுமங்கலியோட தாலி நிலைக்கவும் கன்னிப்பெண்களுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் நடக்கவும் இந்த 18ஆம் பெருக்குல தீபம் போட்டா காவேரி ஆத்தா கருணையால எல்லாம் மங்களமா நடக்கும். 60 கடந்த ஒரு சுமங்கலி கிழவி தன் பேத்தியோடு வந்து தீபமேற்றி வழிபட்டுவிட்டு பேசிய பேச்சை கூட்டம் உணர்ச்சியோடு கேட்டுக்கொண்டது. குலவை போட்டு கரையில் ஏற்றிய குத்துவிளக்கை சுற்றி வந்து கும்மியெல்லாம் கொட்டியது. கும்மிப்பாட்டில் காவேரியின் பெருமை. ஆடி பெருக்கெடுத்து ஓடி வரும் காவேரி பாடி கழிக்கும் எங்கள் பருவ பெண்டுகளை. பாட்டுக்கு ஏற்ற ஆட்டம், ஆட்டத்திற்கேற்ற பாடல் என்று கலகலத்து கிடக்கும் அந்த இடத்தில் திடீரென்று சலசலப்பு. படித்துறையை ஒட்டிய தோப்பு சாலை மேல் வில்வண்டி ஒன்று ஜல் ஜல் என்று சப்தம் தேய வந்து நிற்க கூட்டத்தின் கவனம் வந்து நிற்கும் வில்வண்டியை நோக்கி செல்ல வண்டியிலிருந்து காவி புடவை தரித்த ஒரு பெண் தயங்கி தயங்கி இறங்குகிறாள். அடே, வேகமா இறங்குமா, வீசுற காத்து, பாயிர தண்ணி, மேகம் மிதக்கிற இந்த ஆகாயமெல்லாம் எல்லோருக்கும் பொதுவான விஷயமா? இங்க வந்து போக இப்படி தயங்குறியே? ஓர் இளவயது பெண் அவளை பின்தொடர்ந்து இறங்கியபடி பேசும் பேச்சு எல்லோர் காதிலும் விழுகிறது. அவர்கள் முகத்தில் தீப்பிடித்தாற்போல் துளி திகைப்பு. ஆரடை அது? விராலிமலைக்காரி கிருஷ்ணவேணியாவ? அவளேதான். காவி புடவை கட்டினாக்கா தாசி கற்பு கரசி ஆயிடலாம்னு நினைச்சிட்டா போல இருக்கு. இவளெல்லாம் எதுக்கு ஆடிப்பெருக்குக்கு ஆத்துக்கு வரா? சத்தம் போட்டு பேசாதடி, இவகிட்ட வாயை கொடுத்து மீளவே முடியாது. அதுலயும் அவ மவ மீனாட்சி இருக்காளே, வெடாசுக்காரி. அப்பம் பேரு தெரியாதப்பவே இவளுக்கு இந்த ராங்கி. சரி சரி நகரு, வந்துட்டா. கூட்டத்தின் விமர்சனத்தில் சிக்கிவிட்ட அந்த 2 பேரும் கைவசம் தாமரை இலை தீபத்தட்டுடன் சில்லிடம் நீர்பரப்பில் காலை வைத்து நின்றனர். மெல்ல காவி புடவின் தலைமறைப்பை தளர்த்தி நிமிர்த்தி ஆற்றை பார்க்கிறாள். விராலிமலைக்காரி என்று கூட்டத்தால் வர்ணிக்கப்பட்ட கிருஷ்ணவேணி. அடே அப்பா, எத்தனை வருடமாகிவிட்டது இந்த கோலத்தில் காவிரியை பார்த்து. அவளுக்குள் வருத்த கொப்பளிப்பு. உள்ளூரிலே இருந்தாலும் சகஜமாக வந்து போக இடமில்லாத தன் நிலைக்காக வருந்துவதா, இல்ல வெளியே போகக்கூடாது என்று வைராக்கியமாக இதுநாள் வரை இருந்துவிட்ட முடிவுக்கு வருந்துவதா? அனைத்தையும் தகர்த்துவிட்டு நீ வந்துதான் தீர வேண்டும் என்று தன்னை இழுத்து வந்த தன் மகளின் துணிவான முடிவுக்காக வருந்துவதா? அவளுக்குள் காவிரியின் பெருக்கை விட அதிகமான சலன பெருக்கு. மீன்கள் காலை கடிக்க தொடங்கிவிட்டன. வெளியில் மனித உதடுகள். இவளோ தாசி. எந்த புருஷனுக்கு என்று இவ தீபம் போடுவா? அது சரி, இவ மக எதுக்கு தீபம் போடுறா? என்னமோ ஜாதகம் பார்த்து, நாள் நட்சத்திரம் பார்த்து, குலம் கோத்திரமெல்லாம் பார்த்து நல்ல மாப்பிள்ளையை பிடிச்சு தாலி கட்டிக்க போறவள் ஆட்டுமெல்லாம் தீபம் போடுறா. ஆசை நாய்க்கா போக போறவர்களுக்கெல்லாம் தீபம் போட ஆசை வந்தா அப்புறம் இந்த தீபத்துக்கெல்லாம் ஏதிரி மதிப்பு? உறக்கவே சிலர் பேசுவது அவர்கள் இருவரின் காதுகளிலும் விழுகிறது. இதனால் கிருஷ்ணவேணியின் கண்களில் நீர் கோத்தது. அதை பார்த்த அவர்கள் மகள் மீனாட்சியின் முகத்தில் கோபத்தின் வியாபிப்பு, பதிலுக்கு கொட்டித்திருக்கும் ஆவேசம் நரம்புகளில் நர்த்தனமிடுகிறது. ஆனாலும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே யாரிடமும் சண்டை போடக்கூடாது என்று அம்மா வாங்கிய சத்தியம்
அசுரத்தனமாக மறிக்கிறது. மலமளவென்று தீபத்தை மிதக்க விட்டவள் தாயின் கையை பிடித்து இழுத்தபடி கரை ஏறி வில்வண்டியை நெருங்குகிறாள். வண்டிக்காரன் சின்னையா இருவரையும் வெறிக்கிறான். அங்கிருந்தபடியே ஓடும் காவிரியை பார்க்கிறாள் மீனாட்சி. மிதக்கும் தீபத்தெப்பங்களோடு மெல்லிய இருளில் காவிரி ரம்மியமாக தெரிகிறாள். ஜலபானேஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கிவிட்ட தீட்சிதரின் உபன்யாச குரல் ஒலிபெருக்கி மூலமாக காதில் வந்து விழுகிறது. தெய்வீகமான அந்த சூழ்நிலையை மீறி மனதில் குதர்க்கமான கோப சிந்தனைகள். ஏமா, இந்த காவேரி ஒரு புண்ணிய நதி. இதுல குளிச்சா நம்ம பாவம் எல்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லுதே. நாம பண்ணின பாவம் இந்த காவிரிக்கே கடுக்கா கொடுத்துருச்சோ? நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நீ கேட்கல. வாஸ்தவம் தாமா, நான் இன்னும் அந்த முக்கியமான கேள்வியை உன்கிட்ட கேட்கலதான். கோபம் குறையாமல் பேச தொடங்கிவிட்டாள் மீனாட்சி. மீனாட்சி, நீ என்ன சொல்ற? ஏமா என்ன பெத்த? இதை கேட்கத்தான் என்னை இங்க கூட்டிகிட்டு வந்தியா? வேணியிடம் சலிப்பு. அதுக்கு மட்டும் இல்லம்மா, வெளியே உன் பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்குங்கிறத தெரிய வேண்டாமா? அதுக்காகவும் தான். இதைவிட மோசமான அபவாதங்களை கேட்டபடி நான். கவலையே படாத, காலம் நிச்சயம் மாறும். இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாவாமா? நல்லா பேசுற மீனாட்சி, அதை நினைக்க சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, சந்தோஷம் என்ற வார்த்தையை உன்னால சொல்லவாவது முடியுதே, என்னால நினைக்க கூட முடியல. திரும்பவும் கேட்கிறேன், நீயோ தாசி, உனக்கு எதுக்கு நான்? நானும் தாசி ஆயிடுவேன்னு நம்பித்தான் 10 மாசம் என சுமந்தியா? எந்த நம்பிக்கையில் அவ கௌரவமான ஒரு பிறப்பா என பெத்த? இந்த ஆண் சமூகத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க கோடிக்கணக்கான கௌரவமான பெண்கள் இந்த தேசத்துல இருக்காங்களே. நடுவுல நீ எதுக்கு, நான் எதுக்கு, நாம எதுக்குமா? இந்த ஆற்றங்கரை தோப்பு சாலை மேல் ஓர் இரவின் தொடக்கம் இப்படி சோக ஆவேசம் கொண்டதாக இருக்கும் என்று காவிரியை கூட எண்ணியிருக்க மாட்டாள். அம்மா, போய்கிட்டே பேசலாமே. வில்வண்டி மேலே இருந்து சின்னையா கேட்டான். கிருஷ்ணவேணியிடம் கனத்த மௌனம். மீனாட்சியிடமோ கலையாத ஆவேசம். நல்ல குடும்பத்து பெண்களை சுமக்கிறது பொண்ணுன்னு தெரிஞ்சா கர்ப்பத்திலேயே அந்த கருவை கலைச்சிக்கிற இந்த நாள்ல ஒரு தாசியான நீ எதை நம்பி என பெத்த? உன் உடம்பு திறந்த பிறகு என் உடம்பை முதலா போட்டு வாழலாம்னா? மீனாட்சியின் அந்த கேள்வி கிருஷ்ணவேணியை நெருப்பில் பிடித்து தள்ளியது. மீனாட்சி, நீ இப்ப வாய மூட போறியா இல்லையா? கத்தினாள். ஏன் மூடணும்? எதுக்கு மூடணும்? பதில் சொல்லு. ஒரு தாசியைப் போல உன்னை நான் வளர்க்கவே இல்லை. காலேஜுக்கு அனுப்பினேன். ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நடுவே எப்படியோ படிச்ச, பட்டம் வாங்கின. ஆசைப்பட்டா வேலைக்கு போ, சம்பாதி, நல்லா இரு. உன்னை ஒரு தாசியைப் போல இருன்னு நான் ஒரு நாள் கூட சொன்னதில்லையே. என்னை பார்த்து ஏண்டி இப்படி கேட்குற? உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்படின்னா என்னோட அப்பா யார்? மீனாட்சியின் அந்த கேள்வி முன் கிருஷ்ணவேணி அநியாயத்துக்கு திணறினாள். இறுகி போன ஒரு மௌனத்தை சுமந்து நின்றாள். என்னோட அப்பா யாருமா? சற்று உறக்கவே கேட்டாள். தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீ மறைச்சு என்ன பண்ண போறமா? சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத நிலையில நான் இருக்கேன். நமக்கு இது புதுசு இல்லையே. அதுக்காக காலம் பூரா நான் தாசி முத்திரையோடு நரக வேதனை அனுபவிக்க தயாரில்லை. என் அப்பா கிட்ட நான் போயிட விரும்புகிறேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நானும் நல்ல பேரோட மற்ற பெண்கள் போல தலை நிமிர்ந்து வாழ்ந்தாகணும். நாம 1000 நினைக்கலாம், ஆனா விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும். எல்லாம் விதினா எதுக்கு மதி? வெல்ல முடியாத விதியை நினைச்சு கவலைப்படத்தான். அம்மா ப்ளீஸ், என் அப்பா யாருமா? சொல்லுமா. கிருஷ்ணவேணி அந்த கொஞ்சலை பொருட்படுத்தாமல் கண் கலங்கி அழத் தொடங்கினாள். கரையோர கூட்டம் கரைந்து போயிருந்தது. அணையாமல் சில தீபங்கள் இன்னும் மிதந்து எரிந்து கொண்டிருக்க கண்ணு கெட்டிய நீலம் வரை காவிரி மேல் தீப்புலிகள் தெரிந்தன. காதில் மறுபடியும் விழத் தொடங்கியது தீட்சிதரின் உபன்யாச குரல். இடையிடையே சுந்தரேசனின் குரலும் கேட்டது. கண்ணை மூடிக்கொண்டு அது லைக்கத் தொடங்கினாள். வண்டிக்கார சின்னையா பெருமூச்சோடு இருவரையும் பார்த்தான். இப்படி கதை கேட்க போய்தானே தாயி இது பிறந்து வந்து இன்னைக்கு இந்த பேச்சு பேசுது. இன்னுமா உனக்கு கதை கேட்கிற ஆசை போகல? சின்னையாவின் அந்த பேச்சை கேட்டு நறுக்கென்று அவன் பக்கம் திரும்பினாள் மீனாட்சி. நினைவு தெரிந்த நாளாய் தன் வீட்டில் இருப்பவன், வேலைக்காரன், வண்டி ஓட்டி, ஒரு கண்ணியமான ஆண் துணை என்று எல்லாமுமாக இருப்பவன். நிச்சயம் இவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க முடியாது. சின்னையா, நீயாவது சொல்லு, என் அப்பா யாரு? அதான் அம்மா கேட்டுச்சுல, தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு. எனக்கு என் அப்பா வேணும் சின்னையா. எல்லாம் பெண்ணையும் போலத்தான் நான் என்று நிரூபிச்சாகணும்.
திடீர்னு நீ ஏன் இப்படியெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்ட? உன் பாட்டி மனோன்மணியோட ஏற்பாட்டுப்படி வெள்ளியனை மிராசுதார் மகன் ராஜதுரைக்கு ஆசை நாயகியா இரு. இந்த அப்பா தாத்தா பேச்சையெல்லாம் விட்டுடு. ராஜதுரை மூலமா 4 காசு சம்பாதிக்க பாரு மீனாட்சி. சின்னையாவின் அந்த பேச்சு மீனாட்சி 2ஆக வெட்டியே போட்டது போல் ஆக்கிவிட்டது. எவ்வளவு பேசியும் துளியும் பலனில்லாமல் போன தன் விவாதங்களுக்காக நொந்து கொண்டவள் குமரி குமரி அழ ஆரம்பித்தாள். சின்னையன் பயந்து போனான். தாயி, நான் யதார்த்தத்தை சொன்னேன். கற்புக்கரசியா இருந்தா யாரும் உனக்கு சிலை வைக்க போறதில்ல. தாசியா முந்தி விரிச்சா வெட்டியம் போட்டுட போறதில்ல. உன் தாயை விட ஒரு உத்தமிய நான் பார்த்ததே இல்லை. அவளையே இந்த ஊர் இன்னும் கேலி பேசுது. கடவுளும் வேடிக்கை பார்க்கறாரு. நீ எல்லாம் உன் தாய்க்கு உரை போட கூட காண மாட்ட கண்ணு. அதனால தான் அப்படி சொன்னேன். உயர உயர பறந்தாலும் குருவி குருவிதான் தாயி, பறந்தாக முடியாது. சின்னையாவின் விளக்கத்தை மீனாட்சியால் துளியும் ஜீரணிக்க முடியவில்லை. அதே சமயம் அந்த உண்மைக்கு ஈடுமில்லை என்று தோன்றியது. மனத்தை உடனேயே சூனியம் கவ்வி பிடித்தது. வாழ்வதில் அர்த்தமே இல்லை என்று மின்னலாய் ஒரு நினைப்பு உள்ளுக்குள் வெட்டியது. அடுத்த வினாடியே விறுவிறுவென்று ஓடும் ஆடிக்காவேரியில் இறங்கி மூழ்கத் தொடங்கினாள் மீனாட்சி. அத்தியாயம் 2. ஜலபானேஸ்வரர் கோவில் வளாகத்தில் கூட்டமான கூட்டம். எல்விழ இடமில்லை. கூட்டத்திடம் கூட சாங்கபாங்கமான அமைதி. மேடையில் தீட்சிதரின் காலாட்சேபம் தற்காலிகமாக முடிவுக்கு வர அப்பா விட்ட இடத்தை பிடித்து சுந்தரேசன் தொடங்குகிறான். உணர்ச்சிகரமான இடம். பாரதத்தில் திரௌபதியை துச்சாதனன் துகிலுரியும் கட்டம். சுந்தரேசனின் விவரிப்பில் அந்த கட்டம் கூட்டத்தில் மனதில் காட்சியாகவே ஓடத் தொடங்கியது. பாவத்துல பெரிய பாவம் ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்துற பாவம்தான். நாசத்துல பெரிய நாசமே இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த பெண் வயிறஞ்சி விடுற சாபத்திலேயோ இல்ல சப்தத்திலேயோ தான் இருக்கு. தர்மம் வாழணும்னா கௌரவர்கள் அழியணும். கௌரவர்கள் அழியணும்னா திரௌபதி சப்தமிட்டாகணும். சக்தி ஸ்வரூபம் ஆவேசிச்சாதான் சிவரூபத்துக்கு வேகம் வரும். ஆகையால் திரௌபதி சபதமிட வேண்டும் என்பதற்காகவே மாயை துச்சாதனனை ஆட்டுவிக்க அவனும் மானபங்கம் என்கிற அந்த பாவத்தை செய்ய கிருஷ்ணா கிருஷ்ணனு மார்ப கையால மூடிண்டு திரௌபதி கத்ரா. அந்த பரம்பொருள் எட்டி பார்க்கல. காரணம், முழு சரணாகதி திரௌபதி கிட்ட வரல. 2 கைகளையும் உயர்த்தி கிருஷ்ணா காப்பாத்துன்னு அவ கதறணிப்ப அந்த மாய கிருஷ்ணன் வேடிக்கை பார்ப்பானா என்ன? வந்துட்டான். அபியம்னும் வந்தா அடைக்கலம் தருகிறவனாச்சே அந்த மூர்த்தி. மடுவுல முதலைகிட்ட மாட்டிட்ட கஜேந்திர யானை உயிர்குரல் கொடுத்தப்ப ஓடி வந்தவன் அல்லவா? ஒரு யானைக்கே ஓடி வந்தவன் சக்தி வடிவமான ஒரு பெண்ணின் மானங்காக்கத்தானா வராமல் போயிடுவான்? எதுக்கு வேடிக்கை பார்த்தாலும் பெண்களோட அபய குரலுக்கு மட்டும் வேடிக்கை பார்க்கவே கூடாதுங்கிறதான் இந்த சம்பவத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க சாரம். சுந்தரேசன் தன் பேச்சின் போக்கில் சற்று இடைவெளி விட்ட தருணம். அந்த கோவில் வளாகத்தில் கிருஷ்ணவேணியின் கூக்குரல் உக்கிரமாகவே அவன் காதுக்கும் கேட்கத் தொடங்கியது. ஐயோ, யாராவது வந்து என் பொண்ணை காப்பாத்துங்களே. ஆடி வெள்ளத்துல அவசரப்பட்டு சாக இறங்கி விட்டவளை யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்னை தவிக்கி விட்டுட்டு தண்ணியோட போறாளே, காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்களேன். சுந்தரேசன் அந்த குரலை கேட்டு அதிர்ச்சியோடு எழுந்தான். தீட்சிதர் அதை கண்டு சற்று பதட்டப்பட்டார். உட்காருப்பா, நீ எதுக்கு எழுந்திருக்கிற? அப்பா, யாரும் ஆத்துல குதிச்சிட்டாப்ல இருக்கு. ஒரு பொண்ணு கத்துறது உங்க காதுல விழல? நன்னாவே விழறது. கூட்டத்துல யாராவது போய் காப்பாத்திடுவா. நீ உட்காருடா. நீ எழுந்துடுறத பார்த்து கூட்டம் களைஞ்சிட்டு போறது. வேணியோ கதறி வழிய தொடங்கினாள். அவளது அவஸ்தையை நுட்பமாக புரிந்து ஆற்றை நோக்கி யாரும் ஓடாமல் அவளை வேடிக்கை பார்த்து கேள்வி கேட்கத்தான் பிரயாசைப்பட்டனர். ஏமா, இந்த 18ஆம் பெருக்குல குதிச்சா மீள முடியுமா? உன் பொண்ணுக்கு அறிவில்லையா? இந்த ராத்திரியில எங்கேன்னு ஆத்துல விழுந்து தேட? வினாடிகள் நிமிடங்களை நெருங்க சுந்தரேசனுக்கு என்ன தோன்றியதோ வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். கரையோரமாய் சின்னையா ஓடிக்கொண்டிருந்தான். பூர்ணச்சந்திரனின் ஒளியில் அலைப்பரலும் ஆற்றின் மேனியில் ஒரு கருப்பு துண்டமாய் மீனாட்சி தத்தளித்து இழுத்து செல்லப்படுவது அதிர்ஷ்டவசமாய் நன்றாகவே தெரிந்தது. மீனாட்சி, மீனாட்சி என்று கத்தியபடி கிருஷ்ணவேணி ஓடுவதை சமீபித்துவிட்ட சுந்தரேசனால் பார்க்க முடிந்தது. எங்கே அந்த பொண்ணு? ஓடியபடியே சுந்தரேசன் கேட்க, அதோ நடு ஆத்துக்கு போயிடுச்சு பாருங்க என்று பதில் வந்தது. தெய்வமே, இது என்ன சோதனை என்று அவள் கை காட்டி திசையில் அடுத்த வினாடியே ஆற்றில் பாய்ந்து விட்டான் சுந்தரேசன். அவனை தொடர்ந்து ஓடி வந்தவர்களும் திப்பு திப்புவென்று ஆற்றுக்குள் பாய சுந்தரேசனின் வீடே அமளி துமளிப்பட்டுக் கொண்டு இருந்தது. முற்றத்து ஊஞ்சலில் இன்னமும் கலையாத அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் தீட்சிதர் கீச்சி வீச்சி என்று
எளித்தனமாய் அதன் இரும்பு சங்கிலி இசை படிக்க சுற்றிலும் அவரது ஆசை பெண்கள். தீட்சிதரின் சகதாமினி ராஜம் தன் நடுத்தலை மேல் உலக்கை விழுந்துவிட்ட மாதிரி கலக்கத்துடன் தெரிகிறாள். கோபாலன் என்னும் சுந்தரேசனின் தாய்மாமன் முகமோ கறி பூசின மாதிரி இருண்டே போய்விட்டதே. என்னடா இப்படி பண்ணிட்ட? யாரோ ஒருத்தி காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தினா இப்படியா ஓடிப்போவ? ஏதோ காவேரிக்கு உன் பேர்ல கருணை இருக்கிறதால பிழைச்சு வந்த, இல்லனா எங்க நிலைய நினைச்சு பாத்தியா? அக்காக்களில் பெரியவளாக அன்னபூர்ணி இலைப்படுக்க கேட்ட கேள்விக்கு உட்கார்ந்து தலையை துவட்டி கொண்டிருந்த சுந்தரேசன் பதிலுக்கு மெல்ல நிமிர்ந்து பார்த்து சிரிக்கிறான். சிரிக்காத சுந்தரேசா, நாங்க வயிற்றுல நெருப்ப கண்டிட்டு நின்னது எங்களுக்கு தான் தெரியும். ஆடி வேலம்னா சும்மாவா என்ன? எத்தனை பேரை இந்த காவேரி விழுங்கியிருக்காங்கிறது உனக்கு தெரியும் தானே? இது அடுத்தவளான அம்புஜம். நடுவே ராஜத்தின் விசுமலும் அதோடு கலந்து வரும் அழுகையும் சுந்தரேசனை விதிர்க்க செய்கின்றன. அம்மா, நீ ஏமா அழற? நீ என்னோட பேசாத. என்ன துணிச்சல் இருந்தா நீ ஓடி போய் ஆத்துல இறங்கியிருப்ப. ஊரே திரண்டு இருந்ததே. யாராவது போய் காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 1000 பேர் ஓடி இருப்பாடா. நீ எதுக்குடா ஓடின? சொல்ல சிக்கி இருந்தனா உன் உடம்ப நாங்க பார்க்க முடியாம போயிருக்குமே. பாசத்தின் நிமித்தம் ராஜன் பேசும் பேச்சை கேட்டு சிரிக்கத்தான் தோன்றுகிறது சுந்தரேசனுக்கு. சிரித்தால் கோபிப்பாலை என்று அடக்கி கொண்டான். ஆள் ஆளுக்கு பேசி முடிக்க அப்பாவையும் மாமாவையும் பார்த்தான். இவர்கள் மட்டும் ஏன் மௌனமாய் இருக்கிறார்கள்? அதன் வினாவை உடைக்கிறார் தீட்சிதர். ஒரு வேசிக்காக நீ இத்தனை பிரயாசப்பட்டிருக்க தேவையில்லை. அவ உயிரோடு இருந்து எத்தனை பேர் குடியை கெடுக்க போறாளோ? தீட்சிதரின் பேச்சு சுந்தரேசனை சங்கடப்படுத்துகிறது. மாமா கோபாலன் முகமோ அஷ்டகோணலாகிறது. மாமா, நீங்க எதுவும் சொல்லலையா கேட்டான். கோபாலனிடம் திணறல். மெல்ல இதழ் பிரித்தார். நான் சொல்ல என்ன இருக்கிறது சுந்தரேசா? உனக்கு தெரியாதா? நீ பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல காரியம். ஒரு பொண்ணோட உசுரை காப்பாத்திருக்க. அம்பாலோட கிருபை உனக்கு எப்பவும் இருக்கு. ஆனா அதுக்காக இப்படி அடிக்கடி ஆத்துல பாஞ்சி எங்களை அவஸ்தப்படுத்துறாத. அட என்னமாமா நீங்க? இந்த காவேரி எனக்கு புதுசா? 3 வயசுலேருந்து இவ மடியில நான் அடிக்காத நீச்சலா? போடாத கும்மாலமா? காவேரி என்னோட தாய் மாமா. என்ன அவ ஒன்றும் பண்ண மாட்டா. அதுக்காக உபன்யாசத்தை இப்படியா பாதியில நிறுத்திட்டு ஓடுவ? மத்தவ ஓடி இருந்தா நான் ஏன் ஓட போறேன்? ஒரு பொண்ணோட மானத்தை பத்தியும் அபயத்தை பத்தியும் நான் பேசிட்டு இருக்கிறச்சே எனக்கே சோதனையா அந்த குரல் என் காதுல விழுந்துடுது. ஊர் பாக்கும்னு நான் வேடிக்கை பார்த்தா ஊருக்கு கதை சொல்ல எனக்கு யோக்கியதை உண்டா மாமா? சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பிருந்தாதானே அவன் உத்தமன். இல்ல, நான் மத்தியமன் கூட கிடையாதே, அதவனாச்சே. எங்ககிட்டயே நீ உபன்யாசம் பண்றியா? தீட்சிதர் திருப்பி கேட்டார். இல்லப்பா, மனசுல படுதே சொன்னேன். நீங்கெல்லாம் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசுறேன். கொஞ்சம் அந்த பொண்ணோட தாயையும் நினைச்சு பாருங்கோ. அந்த நிமிஷத்துல அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பெருசா பொண்ணு தாயின்னு பேசுறியே. அவ ஒரு வேசி. உழைச்சி பழைக்க கையும் காலும் இருந்தும் உடம்ப முதலா போட்டு பிழைக்கிறவிடா அவ. நமக்கெல்லாம் மானம்ங்கிறது உசுருக்கு சமானம். பண்ற உபகாரத்தை பொருத்தமா ஒரு அர்த்தத்தோட பண்ணினா தான் அது உபகாரம். இல்லனா அது அபச்சாரம். நீ பண்ணி இருக்கிறது அபச்சாரம். தீட்சிதர் சீறி விழுந்தார். அதற்கு மேல் அவர் எதிர் நின்று பேசும் தைரியம் சுந்தரேசனுக்கு இல்லை. மெல்ல நழுவி மொட்டை மாடிக்கு சென்றான். நில ஒளியில் ஜலபானேஸ்வரர் ஆலய கோபுரம் தெரிந்தது. பின்னாலேயே வளைந்து ஓடும் காவிரி. எப்படியோ மீனாட்சியை அதிலிருந்து மீட்டு கரையில் கிடத்திய காட்சி அவன் மனக்கண்ணில் அலைப்பாய்கிறது. நிர்மலமான முகம். வாழ்க்கையில் தொலைக்கக்கூடாதே தொலைத்துவிட்ட சோகத்தை அந்த முகம் முழுக்க அவள் பூசிக்கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. முதல் உதவிக்கு பின் மயக்கம் தெளிந்து தன் ஸ்பரிசம் பட்டுவிட்டதற்காக அவள் கூசி போனது மனக்கண்ணில் அழியாமல் மின்னியது. ஒரு தாசிக்கு இத்தனை கூச்சம் இருக்குமா என்ன? நன்றியோடு கண்ணீர் மல்க கைகளை குப்பிய வேணியை பற்றியும் நினைவுக்குள் நெரிசல். ஜலபானேஸ்வரர் கோவிலின் தீர்த்த நாயகி அம்மனுக்கு தியானத்தின் பொழுது அவன் என்ன வடிவம் கொடுப்பானோ அதே வடிவம் தான் வேணியிடமும். இவர்களா தாசிகள்? மாய்ந்து போகிறது அவன் மனம். அந்த பெண் எதனால் ஆற்றில் பாய்ந்திருப்பாள்? மனித சுபாவத்திற்குரிய இயல்பில் ஆவல் வெடையை தேட விழையும் சமயம் கோபாலன் அங்கு வந்தார். என்ன யோசனை சுந்தரேசா? மாமா, அந்த பொண்ணும் அவன் அம்மாவும் அவ்வளோ மோசமானவங்களா என்ன? எடுத்த எடுப்பிலேயே அவர்களை பற்றி அவன் பேசியதில் அவரிடம் திகைப்பு. என்னடா கேட்ட? உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த ஊர்ல உண்டா மாமா? நான் கூட படிப்புன்னு இவ்வளோ நாளா வெளியூர்லையும் ஆஸ்திரேலியும் கழிச்சிட்டேன். நீங்களோ இந்த ஊரை விட்டு அந்தண்ட இந்தண்ட நகராதவராச்சே. வாஸ்தவம் தான் சுந்தரேசா. நீ இப்ப கேட்குற கேள்வி அந்த பொண்ணை காப்பாத்தின சம்பவம்னு எதுவுமே மனுஷ எத்தனை மட்டுமில்ல
எல்லாம் தெய்வ சங்கல்பம். விதி ரொம்ப வலுவானதுங்கிறது எனக்கு இப்ப நன்னா புரியுது. மாமா, நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு சொல்றீங்களே. இந்த நாஸ்திகனுக்கும் கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு சுந்தரேசா. பாத்தேலா, திரும்பவும் எனக்கு புரியாத மாதிரி பேசினா எப்படி? புரியும்பா, போக போக புரியும். போகட்டும். அந்த தாசிகளை பத்தி கேட்டனே, அவங்க ரொம்ப கெட்டவங்களா? இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு அந்த வேணிதாம்பா நல்லவ. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காத. ஆரஞ்சு பழ சாற்றுடன் சோர்வாக படுத்து கிடக்கும் மீனாட்சியின் கால் மாட்டில் சோகமாக தென்பட்டாள் மனோன்மணி கிழவி. படிய வாரி கொண்டை போட்டு அதில் வயதுக்கு பொருத்தமில்லாதபடி கனகாமரம் சுடி இருந்தாள். நெற்றியில் பைசா அகல பொட்டு, மூக்கிலும் காதிலும் 14 கல் பேசரி, கழுத்தில் கூட தாம்பு கயிற்றை போட்டி கழிக்கும் தடிமனான தங்க சங்கிலி, இறுக்கமான ரவிக்கை, உள்ளே அவசியமே இல்லாத நாயுடு ஹால், பூ போட்ட பூனம் புடவை என்று செயற்கையான அலங்கார தோற்றத்தில் சற்று விசாரம் காட்டினாள். சதா வெற்றிலிய குதப்பும் முதட்டில் கருஞ்சிவப்பு நிறத்தின் திண்மை, அவள் கடுமையாகவும் சோகமாகவும் இருக்கும் தருணங்களில் கழித்து கொண்டு விடும் அந்த உறுப்பின் மேல் ஒரு மச்சம் வேறு. இந்த மச்சத்துக்காகவே என் பின்னால சுத்தினாரு வாங்கால் மிராசுதார் என்று அவள் பெருமை பீற்ற தொடங்கினால் கேட்பவர் காது சீர்பிடிக்கும் வரை அது நீளும். இப்பொழுதோ கொதித்து கொண்டிருக்கிறது அவள் மனது. பக்கத்தில் சலனமின்றி சுந்தரகாண்ட படிக்க தொடங்கிவிட்ட வேணியை அடிக்கொரு தடவை பார்த்து முறைக்கிறது அவளது பெரிய விழிகள். உதட்டிலும் உக்கிரமான முணுமுணுப்பு. சொல்ல சொல்ல கேட்காம பள்ளிக்கூடம் காலேஜ்னு அனுப்புனியே, அதான் 4 பேரை பார்த்து மானம் ரோஷம்னு பேச கத்துக்கிட்டா. இப்படி ஆத்துல விழுந்தாலும் நான் செஞ்ச புண்ணியத்தால தாண்டி பொழைச்சி வந்து கிடக்குறா. உன்னால்தான் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவளையாவது வச்சு 4 காசு பார்க்கலாம்னு இருந்தா நீ தேவையில்லைன்னு இவ பண்ணிடுவா போல இருக்கே. உன் விஷயத்துல ஏமாந்த மாதிரி இவ விஷயத்துல ஏமாற மாட்டேன்டி. வெள்ளியன தேட்டர்காரர் இன்னைக்கு கூட ஆள் அனுப்பி விசாரிச்சாரு. முதல்ல அவருக்கு செய்தி அனுப்புறேன். அவரு கைப்பட்டு சுகப்பட்டுட்டா இவளுக்கு சாகதான் மனசு வருமா? அவள் கேட்ட கேள்வியில் பரந்த உஷ்ணமும் விஷயமும் மீனாட்சியை கண் திறக்க விட்டன. இன்னமும் உடம்பில் உயிர் இருப்பதால் தானே இந்த மாதிரி பேச்செல்லாம் காதில் விழுகிறது என்பது போல் பாட்டியை பார்த்தாள். மனோன்மணியிடமும் கலையாத கோபமான கோபம். புத்தி கெட்டவளே, எதுக்கடி ஆத்துல பாஞ்ச? உன்னை நம்பி 1000 வாங்கியிருக்கினே, வாங்கின கைக்கு நான் என்னடி பதில் சொல்ல? அவள் மேலும் பாய்கிறது அந்த கோபம். கிருஷ்ணவேணி நிமிர்ந்து மனோன்மணியை பார்த்தாள். அம்மா, நீ இப்ப வாயை மூட மாட்ட? கத்தினாள். ஊனா என் வாயை முடப்பாரு. பாக்குறேன்னு எத்தனை நாளைக்கு இந்த கூத்துன்னு பேசிவிட்டு ஆரஞ்சு பழசாற்றின் டம்ளரை அழுத்தமாக பக்கத்தில் வைத்துவிட்டு நகர்ந்து கொண்டாள். அவள் அப்பால் நகரவும் சின்னையா வந்து பக்கத்தில் நின்றான். இப்படி கூட அவசரப்படுவியா தாயி? கேவ தொடங்கினான். நீ ஆம்பளை, உனக்கு சொன்னா புரியாது. பொண்ணா பிறந்து என் நிலையிலிருந்து ஏச்சியும் பேச்சையும் கேட்டுப்பாரு, அப்ப தெரியும். அவளிடம் அழுத்தமான பதில். செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? உங்க அம்மாவோட நிலை அப்புறமா என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஒரு பெண் தனக்கு பிறந்தா அவ நிலை எப்படி இருக்கும்னு என் தாய் யோசிச்சுதா தெரியலையே. அவ யோசிக்காத யோசனையா நீ யோசிச்சுட்டு போற? யோசிக்கிறவளா இருந்தா யாரோ ஒருத்தனுக்கு என்னை பெத்திருப்பாளா? மீனாட்சியின் அந்த கேள்விக்கு எதையோ சொல்ல வந்து வாயை வலுக்கட்டாயமாக மூடிக்கொண்டான் சின்னையா. என்னை காப்பாத்தி திரும்பவும் இந்த நரகமான சூழ்நிலைக்கு இழுத்துட்டியே. ஏ சின்னையா, உனக்கு ஒரு மகள் இருந்தா நீ இப்படியெல்லாம் இல்லாத நியாயம் பேசி வெடிக்கி பாப்பியா? சின்னையாவிடம் திணறல் அதிகமானது. அம்மா என்னை சித்திரவதை பண்ணாத தாயி. நான் இருக்கிற வரை உன்னை யாரும் தீண்ட முடியாது. நான் பாத்துக்கிறேன், கவலையே படாத என்றான். எத்தனை நாளைக்கு நீ இந்த கிழவிகிட்ட இருந்து என்னை காப்பாத்திர முடியும்? எனக்கு நிரந்தரமான பாதுகாப்பு வேணும் சின்னையா என்று அவள் அழுது சிலித்த பொழுது வேணியும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பாரமாகி திரும்ப தலை குனிந்து கொண்டாள். உங்க அம்மா ஒரு துறவி தாயி. அது பண்ற பூஜையும் தியானமும் வீண் போயிடாது. உனக்காகத்தான் அது உசுரோடவே இந்த ஊர்லயே இருக்கு. இல்லனா எப்பவோ அரளி விதையை அரைச்சி விழுங்கிட்டு செத்திருக்கும். உனக்காக இல்லாட்டியும் அதோட நல்ல மனசுக்காவது உனக்குன்னு ஒருத்தன் வருவான். நினைக்கிறதுக்கு மேல ஒரு வசந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நம்பிக்கை வை தாயி. சின்னையாவின் பேச்சுக்கு சொல்லி வைத்த மாதிரி ஜலபானேஸ்வரர் கோவில் மணி சப்தத்தின் ஆமோதிப்பு. பாத்தியா, மணி அடிக்குது. நான் சொல்றது நிச்சயம் நடக்கப் போகுது என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டான் சின்னையா. அப்பொழுது பார்த்து துளியும் சலனமின்றி வாசல் பக்கம் புன்னகையோடு பேட்டியின் ஒரு நுனியை கையில் பிடித்தபடி சிவப்பழமாய் சுந்தரேசன். அத்தியாயம் 3. சுந்தரகாண்டத்திலிருந்து யதார்த்தமாய் தலையை உயர்த்திய வேணியின் பார்வையில் வாசலில் சுந்தரேசன் நிற்பது பளிச்சென்று தெரிந்தது. நெஞ்சுக்குள் பந்து விழுந்து அடித்துக்கொண்ட மாதிரி ஆனது. சின்னையாவும் பார்த்தான். வேணியைப் போல் திகைக்காமல் பரவசப்பட்டான். வேணியோ கத்த தொடங்கினாள்.
சின்னையா, அவனை உள்ள வர வேண்டாம்னு சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள அவன் கால் பட வேண்டாம். போக சொல் சின்னையா எழுந்து கொண்டு படபடத்தாள். ஆனால் அது சுந்தரேசன் காதில் விழுந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. மடமடவென்று வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். வாங்க தம்பி வாங்க, வாய் நிறைய வரவேற்றான் சின்னையா. எப்படி இருக்கு அவங்க உடம்பு? கேள்வியோடு மீனாட்சி படுத்திருக்கும் படுக்கை வரை வந்துவிட்டவனை பார்த்து விருட்டென நிமிர்ந்து கொண்டாள். மீனாட்சி மலமளவென்று சேலை தலைப்பால் கழுத்து வரை மூடிக்கொண்டு ஒரு வகை தவிப்போடு தலையை குனிந்து கொண்டாள். இப்ப தேவல தம்பி, உங்க செயலை எப்ப நினைச்சாலும் எனக்கு புல்லரிக்குது. எங்க பொண்ணு நல்லா வாழணும்னு இருக்கு. அதான் அந்த ஈஸ்வரன் உங்களை அனுப்பி இதை காப்பாத்திட்டான். நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். சுந்தரேசன் அந்த பேச்சியை மெல்லிய புன்னகையோடு ஒதுக்கி தள்ளினான். ஹலோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும். இப்படி ஆற்றுல விழுந்து எங்களை சொதிப்பீங்க? கொலையை விட தற்கொலை பெரிய பாவங்க. சரையில் என்று தலையை நிமிர்த்தினாள் மீனாட்சி. இவங்களுக்கு பெண்ணா பிறந்துட்ட பாவத்தை விடவா சார் என்றால் வினாடியும் தாமதிக்காமல். சுந்தரேசன் திணறி போனான். வேணையோ பக்கத்தில் நெருப்பின் மேல் நிற்கிற மாதிரி தெரிந்தாள். தம்பி, நீ எதுக்குப்பா இங்க வந்த? இங்கெல்லாம் வரலாமா? படபடக்க கேட்டாள். ஏன் வந்தா என்ன? நான் காப்பாத்தி கரை சேர்த்த உங்க பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். அடுத்து இந்த மாதிரி அவங்க அபத்தமா எதுவும் செய்யக்கூடாது இல்லையா? அதுக்காக எனக்கு தெரிஞ்ச அட்வைஸை பண்ணலாம்னு வந்தேன். இதெல்லாம் தப்பா என்ன? நீ எதுக்குப்பா எங்களுக்காக கவலைப்படுற? கோபுர கலசம் குப்பமேட்டுக்கு வரலாமா? போயிடுப்பா, போயிடு. இப்பவே யாராவது பார்த்திருந்தா அது உன்னை ரொம்ப பாதிக்கும். நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கௌரவத்துக்கு ஆபத்து. வேணியின் பதற்றத்தை கண்டு நிதானமாக சிரித்தான் சுந்தரேசன். சின்னையாவுக்கு கூட அதனால பலத்த ஆச்சரியம். என்ன தம்பி சிரிக்கிறீங்க? இங்க வர உங்களுக்கு தயக்கமா இல்லையா கேட்டான். உங்ககிட்ட தான் தயக்கம் நிறைய இருக்கு. பரஸ்பரம் மனுஷருக்கு மனுஷர் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, நலம் விசாரிக்கிறதுன்னு ஒரு நல்ல பண்பாட்டை சேர்ந்த விஷயம். இதை செய்ய எதுக்கு தயங்கணும்? அதுக்குல தம்பி, நீங்க நலம் விசாரிக்க தான் வந்திருக்கீங்கன்னு ஊருக்கு எப்படி தெரியும்? ஊருக்கு எதுக்கு தெரியணும்? தம்பி, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? இது தாசியோட வீடு. இங்க வரவங்களை ஊர் உலகம் தப்பா தான் பேசும். இது தெரியாதா உங்களுக்கு? ஒரு தாசி வீட்டுக்கு வரவன் அவ கூட உறவு வச்சுக்குதான் வரணும்னு ஏதாவது சட்டமா? வேற காரணமே இருக்கக்கூடாதா? அது என்னன்னு தெரியாத வரை ஊர் தப்பா தான் பேசும். அது சரி, என் நலன்ல இவ்வளோ அக்கறையோடு பேசுறீங்களே, இந்த தாசித்தனங்கள் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? சட்டவிரோதமான இந்த காரியத்தை எப்படி போலீஸை ஏமாத்தி செய்துக்கிட்டு? அவன் அப்படி கேட்கவும் மீனாட்சி குமரி குமரி அழ ஆரம்பித்து விட்டாள். வேணிக்கோ வெட்டி போட்டது போல ஒரு உணர்வு. சின்னையா கூட சற்று பதறி போனான். உருக்கமாக பேச ஆரம்பித்தான். ஒரு பொண்ணு ஒரு தடவை பாதை தவறி போய் தப்பு பண்ணினா அது தலைமுறைகளை பாதிக்குங்கிறது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறத நாங்க ஒவ்வொரு நாளும் உணர்றோம் தம்பி. எல்லாமே இந்த மனோன்மணி கேள்வியால வந்த வினை. அந்த காலத்துல பகட்டுக்கு ஆசைப்பட்டு எவன் கூடவோ ஓடி போனா அவனும் கைவிட்டு மனோன்மணியை வேசித்தனம் பண்ண விட்டான். அப்பவே மானத்தோடு தற்கொலை பண்ணிக்காம கிருஷ்ணவேணியை பெத்து போட்டா. கிருஷ்ணவேணிக்கு அப்பா யாருன்னு அந்த கிழவிக்கே கூட தெரியாது. அதுக்கப்புறம் முழுக்க நனைஞ்சாச்சு. முக்காடு எதுக்குன்னு மகளையும் இதுல இழுக்க பார்த்தா. இது அதுக்கு இசைஞ்சு கொடுக்கல. இந்த கிழவிக்கிட்ட ஒரு வேசி முத்திரையோட ஒரு நல்ல பொண்ணா வாழ அது பட்டுக்கிட்டு இருக்கிற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த மீனாட்சியும் அம்மாவுக்கு சரியா போராடிட்டு இருக்கு தம்பி. மற்றபடி இது வேசித்தனம் நடக்கிற வீடு கிடையாது. அவன் அப்படி சொல்லவும் சுந்தரேசனின் பெருமூச்சின் ஒரு இனம் புரியாத குளுமை. என்னை மன்னிச்சிடுங்க, நானும் தப்பா பேசிட்டேன். அழுத்தமாக மன்னிப்பு கேட்டான். கூடவே ஒரு மெல்லிய சந்தேகம் தசாங்க புகையாய் மனதில் பரவியது. தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அவன் இப்படி கேட்கவும் சின்னையா அவனை ஊன்றி பார்த்து, அது என்னன்னு நானே சொல்லட்டுமா என்றான். என்ன? வேஸ்தரம் நடக்காத இந்த வீட்டுல இந்த கிருஷ்ணவேணிக்கு இந்த மீனாட்சி எப்படி வந்து பிறந்தாங்கிற தானே? சுந்தரேசன் அப்படியே விக்கித்து போனான். பார்வையிலேயே ஆமோதித்தான். விழிகளில் ஒரு ஆச்சரிய பளபளப்பு. தம்பி, இது முறையாக பிறந்த பெண் தான். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதுக்கு மேல இந்த விஷயம் பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்லை என்றான். எனக்கே என் அப்பா யாருன்னு தெரியாது. உங்ககிட்ட தானா சொல்ல போறாங்க? மீனாட்சி இடை வெட்டினாள், குமுறினாள், விம்மினாள். அதை பார்க்கவும் சுந்தரேசனுக்கு தான் அதிகம் பேசிவிட்டோமோ என்பது போல துளி நிரடல் கூட இருந்தாலும் வந்த விஷயத்தை பேசவில்லை என்பதாக தோன்றியது. சற்று அக்கறை பொங்க கேட்டான். இந்த முத்திரையிலிருந்து தப்பிக்க எவ்வளோ வழிகள் இருக்கு. எங்காவது வேலைக்கு போகலாம், 10 பாத்திரம் தேய்ச்சி கூட பிழைக்கலாமே. நல்லபடி வாழவா வழி இல்லை?
பதிலுக்கு பதில் என்று ஒரு ஈடுபாட்டோடு சுந்தரேசன் பேசுவதை மீனாட்சி வேணியும் வைத்துக்கண் வாங்காமல் பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தங்கள் வாழ்நாளில் விஷமமாக பார்த்து சிரித்த ஆண்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வரியா என்று நெருடலே இல்லாமல் உரிமையோடு அழைத்தவனை பார்த்திருக்கிறார்கள். ரூட்டுங்க போகுது டோய் என்று மனம் கொத்து மனிதர்களை பார்த்திருக்கிறார்கள். பார்வையாலேயே கற்பழிக்கும் சில அற்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதே பாவம் என்று நினைத்து நுட்பமாய் ஒதுங்கி ஓடுபவர்களையும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் முதல் தடவையாக வீடு தேடி வந்து தங்களுக்காக கவலைப்பட்டு பேசும் ஒருவனை பார்ப்பதால் இருவரிடமும் பேச்சு மூச்சற்ற ஸ்தம்பிப்பு. வந்திருப்பவன் என்ன சாமானியப்பட்ட ஆளா? தீட்சிதர் புதல்வன் என்றால் எட்டுப்பட்டியும் கைகூப்புமே, கலெக்டரே புருவம் அழைப்பாரே. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. சுந்தரேசன் திகைத்துவிட்ட அவர்களின் பிரஜையை கலைத்தான். என்ன சொன்னேப்பா? இப்பொழுது வேணியே கேட்டாள். 10 பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கலாமே, மனசு இருந்தா மார்க்கமா இல்ல? ஓ, பிழைக்கலாமே. உன் வீட்டில் முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணே. எப்பொழுது நான் பாத்திரம் தேய்க்க வரட்டும்? வேணியின் கேள்வியின் முன் சுந்தரேசன் விக்கித்து போய்விட்டான். சிறிது தயக்கத்துக்கு பின் வாய் திறந்தான். நிச்சயம் என் வீட்டுக்கு தேவைப்பட்டா உங்களை நான் அழைச்சிப்பேன். ஆனா எனக்கு 6 அக்காங்க இருக்காங்க. அவளாம் இருக்கும்பொழுது 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு தனியா ஆள் தேவையா என்ன? ஏன் இந்த ஊர்ல வேற வீடுகள் இல்லையா? இந்த ஊர்ல நல்லவங்களே இல்லைங்கிறது உங்க அபிப்பிராயமா? ரொம்பவும் சிக்கலான கேள்வி தம்பி இது. நல்லவங்களெல்லாம் இல்லாமலா மழையெல்லாம் பெய்யுது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. மீறி உங்களைப் போல கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் எங்க நிலை. உங்க பதில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன ஊர்ல நீங்க இருக்கிறதால தான் இந்த சிக்கல். பேசாம சேலம், கோயம்புத்தூர், மெட்ராஸ்னு போயிடுங்களே. பறந்த அந்த ஜனசமுத்திரத்துல உங்க பின்புலத்தை பத்தி யாரால தெரிஞ்சுக்கிட்டு சீண்ட முடியும்? அவனுடைய அந்த கருத்தை தொடர்ந்து மீனாட்சி ஆவேசத்துடன் தாயை பார்த்தாள். வாமா, ஓடி போயிடலாம். கண்காணாத இடத்துக்கு போய் பிச்சையை எடுத்தாவது கௌரவமா வாழலாம்னு நான் லட்சம் தடவை அம்மாவை கூப்பிட்டுருப்பேன். இந்த இடத்தை விட்டு வரவே முடியாதுன்னு அழிச்சாட்டியமா மறுக்கிறாங்க. ஏன்னே தெரியல. என்னை சாகவும் விட மாட்டேங்கிறாங்க, வாழவும் விட மாட்டேங்கிறாங்க. பெருசா பிகாம் வரை படிக்க வச்சுட்டா போதுமா? படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். காலேஜ் பியூன்ல இருந்து பஸ்ல டிக்கெட் கொடுக்கிற கண்டக்டர் வரை என்னை பார்த்த பார்வையோட அர்த்தம் எனக்கு மட்டும் தானே தெரியும். அனல் பறக்க பேசியபடி பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தாள் மீனாட்சி. ஆறுதல் சொல்ல வந்த இடத்தில் பேச்சின் வீச்சுக்கள் பல கோணத்தில் சென்று விட்டதை சுந்தரேசன் உணர்ந்து நிஜமாலுமே வருந்தினான். லுக் மீனாட்சி, அழாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதுல நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கும். ஐ எம் வெரி சாரி. நான் நல்ல நோக்கத்துல பேச ஆரம்பிச்சது உங்களை அழ வச்சு பார்க்க இல்லை. உங்களுக்கு தன்னம்பிக்கையை வரணுங்கிறதுக்காக, உங்க நிலையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. தெரிஞ்சு என்ன தம்பி உங்களால பண்ணிட முடியும்? இவளை தொட்டு காப்பாத்தினதுக்கே நல்லா வாங்கி கட்டிட்டு இருப்பீங்க. பத்தாததுக்கு வீடு தேடி வேற வந்துட்டீங்க. இனி இந்த ஊரை பத்தி நீங்களே நல்லா தெரிஞ்சுப்பீங்க. உங்களால எங்க நிலைக்கு வருத்தப்படத்தான் முடியும். அதுக்கு மேல வேற எதுவுமே செய்ய முடியாது. செய்ய நினைச்சாலும் முடியாது. ஆனா அதனால பரவாயில்ல தம்பி. ஏனோ இந்த மட்டும் எங்களை மதிச்சு ஆறுதலா மதிச்சு பேசினீங்களே, அதுவே போதும். சின்னையா முத்தாய்ப்பாக கை கூப்பின சமயம் வாசல் பக்கம் கார் ஒன்று வந்து நிற்கும் சப்தம். எட்டி பார்த்தால் வெள்ளியனை தியேட்டர்காரர் ஜம்பலிங்கம். 6 அடி உயரம், அடர்த்தியான மீசை, விரல் கொள்ளாத மோதிரம், மைனர் செயின், தும்பை வெளுப்பில் வேட்டி சட்டை. உள்ளே நுழையும் பொழுதே அசுர தோரணை. கூடவே வாங்க வாங்க என்று வாய்க்கொள்ளா அழைப்புடன் மனோர்மணி. என்ன மணி, எப்படி இருக்க? ஆள் அனுப்பியிருந்தேனே, வந்தானா? வந்தானே. சங்கதியே சொன்னான். முள்ளங்கி பத்தையா 1000 ரூபாயை நீட்டினான். ஏதோ உங்க தயவால நாங்க 3 வேளை ராஜ சாப்பாடு சாப்பிட்றோம். உட்காருங்க. எப்படி? கூடத்தில் மடக்கி விட்டிருந்த ஊஞ்சல் சங்கிலியை நிமித்திவிட்டு அந்த தேக்கு பலகையை அவனுக்கு ஆசனமாக அவனும் அதில் அமர்ந்து காலை தரையில் ஊன்றி ஒரு எத்தினான். அப்படியே பார்வையை சுழல விட்டான். தலையை குனிந்தபடி நடுங்க நிற்கும் மீனாட்சி கண்களில் கண்ணீருடன் கிருஷ்ணவேணி. கசப்பாக முகத்தை தூக்கிய நிலையில் சின்னையா பக்கத்திலேயே தீர்க்கமான பார்வையுடன் சுந்தரேசனை பார்த்த மாத்திரத்தில் ஊஞ்சலை எத்துவதை நிறுத்திவிட்டு திடுக்கிட்டு தான் போனான் அவன். யாரு? தீட்சிதர் மகனா இங்க நிக்கிறது? உதட்டில் ஆச்சரியம் பூசிய கேள்வி வேறு. மௌனமான பார்வை சுந்தரேசனிடம். அட ஆமா. மூவாயில் விரலை வைத்து மனோன்மணியும் அவனை அப்பொழுதுதான் பார்த்தாள். இவங்களோட தினமும் ரவுசு. அதான் வாச பக்கமா அப்படியே கண்ணாசந்துட்டேன். கார் சப்தம் கேட்டு எழுந்துருச்சா மகராசன் நீங்க? உள்ள இந்த பிள்ளை வந்ததே தெரியல எனக்கு. ஏன்பா,
வழி தெரியாம யார் வீடுன்னு நினைச்சு வந்தியா, இல்ல உனக்கு மீனாட்சி மேல ஆசை வந்துருச்சா? அந்த கேள்வி அவன் முகத்தில் குத்திர மாதிரி இருந்தது. அந்த கேள்வி ஒன்றிலேயே அவன் பாத்திரமும் புரிபட்டு போனது. மனோன்மணியை உடனே சுற்றி விடுவது போல பார்க்க தொடங்கினான் சுந்தரேசன். இந்த காலத்துல யாரு எப்ப எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது மணி. சரி சரி, என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஆளை அனுப்பிட்டு வா. இன்னைக்காச்சும் மீனாட்சியோடு எனக்கு உறவு திகையதான்னு பார்க்கிறேன். ஜம்பலிங்கத்தின் பேச்சால் பாம்பு கடிப்பட்ட மாதிரி நிமிர்ந்தாள் மீனாட்சி. சுந்தரேசன் பக்கமும் சின்னையா பக்கமும் மாறி மாறி திரும்பினாள். எப்படியாவது இந்த அபாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்களே என்று அவள் பார்வை கெஞ்சுவது நன்றாகவே சுந்தரேசனுக்கு புரிந்தது. மிஸ்டர், நீங்க தான் இடம் தெரியாம வந்திருக்கீங்க. நான் சரியாகத்தான் வந்திருக்கேன். நீங்க இடத்த காலி பண்றீங்களா? சுந்தரேசன் துணிச்சலாகவே ஜம்பலிங்கம் எதிரே மார்பை நிமிர்த்தி விட்டான். மனோன்மணி அரண்டு போனாள். எலை, போடா வெளியே. யார் வீட்டில் வந்து யாரை பார்த்து இடத்த காலி பண்ண சொல்ற? இந்த வீடு வாசல், நாங்கள் உடுத்திட்டு இருக்க உடுப்பு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இந்த மகராசன் கொடுத்ததுடா. நேத்து பார்த்து இப்ப வந்த நீ இவரை வெளியே போக சொல்றியா? கௌரவமான குடும்பத்தை பயனாச்சுன்னு பார்க்கிறேன். இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நீயா போறியா இல்ல? சுந்தரேசன் இடி விழுந்த மாதிரி கலங்கி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவனை உள்ள வர சொல்லாதே என்று நான் ஆரம்பத்தே தடுத்தேன். கேட்டியா சின்னையா என்று வேணை அழுது கொண்டே சின்னையாவை பார்க்க மீனாட்சி அலறி எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறி தன் அறைக்குள் ஓடினாள். என்ன மணி, இந்த பொண்ணு இப்படி முரண்டு பிடிக்குது? என் பொறுமை எல்லை மீறி போச்சு தெரியுமா? இவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து உனக்கு நான் படி அழுந்துட்டு இருக்கேன். நீயும் வாங்கி தின்னுவிட்டு டபாச்சிக்கிட்டே வர. இந்த வீட்டு மேல கடன் இருக்குன்னு சொன்னேன், அடைச்சேன். பேத்தி படிக்க ஆசைப்படுறான்னு சொன்னேன், சரின்னு படிக்க காசு கொடுத்தேன். மாசமானா நெல்லு மூட்டை அனுப்பலையா? மளிகை ஜாமான் தான் வாங்கி போடலையா? எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி எடக்கு முடக்கு பண்ணுனா எப்படி? ஜம்பலிங்கத்தின் பேச்சு தொடர்ந்து கிருஷ்ணவேணி மனோன்மணியை நெருப்பு கண்ணோடு பார்த்தாள். வீட்டு மேல கடன் வாங்கி செலவழிச்சிட்டு வரதாயில சொன்னேன். இவ்வளோ நாள் இந்த ஆள் பணத்திலையா சாப்பிட்டோம்? என் வீட்டுக்காரர் கொடுத்த பணம் என்னமா ஆச்சு? ஏதோ அதிக காசுக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டுத்தான் இவனை நீ பிடிச்சிட்டு இருக்கே என்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. உள்ளே இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீ பார்த்து வச்சிருக்கியா? வெப்பம் தகிக்க வேணி பேசுவதை மனோன்மணி பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் பதிலுக்கு பயங்கரமாக சீறினாள். அடி போடி போக்கத்தவளே, எந்த வழியில் காசு வந்தா உனக்கென்னடி? நாய் வித்த காசு குறைக்கவா செய்யும்? நீ ஒதுங்கி ஓரமா நில்லு. என் பேத்தியோட எதிர்காலம் என் கையில. அதை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. அதை மறந்துடாத. ஒரு பொட்டையை நீ பெத்து போடுவேன் தாண்டி நான் அன்னைக்கு உன் கர்ப்பத்துக்கே சம்மதிச்சு காவல் இருந்தேன். நீ புருஷன்னு நினைச்சு சொன்னியே, அவனை பத்தி இது நாள் வரை வாய் திறக்காம இருக்கேன். அவனுக்காக அன்னைக்கு நீ என் கிட்ட சொன்னது உனக்கு மறந்து போச்சா? எந்த நிலையிலையும் நீ அவன் யாருன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? இந்த பெண் குழந்தையை நீ உன் விருப்பம் போல வளர்த்துக்கோன்னு அவன் சொல்லிட்டு என் காலை கட்டிக்கிட்டு அழுதுதால தாண்டி நான் சும்மா விட்டேன். அவன் அன்னைக்கு இந்த பொண்ணை விட தன் மானம் தான் பெருசுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். நீ ஏண்டி போட்டு அழட்டிக்கிற? நான் சம்பாரிச்சது உன் புருஷங்கிற பேர்ல உன் பக்கத்துல படுத்தானே, அவன் போட்டது பிச்சை காசு. இதனால மட்டுமா இவ்வளோ நாள கடத்த முடிஞ்சிச்சு? இனி பிழைக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும்னு நினைச்சப்பதான் தியேட்டர்காரர் வந்தாரு, உதவினாரு. உன் பேர்ல 1 லட்சம், என் பேர்ல 1 லட்சம், சிட்டு மீனாட்சி பேர்ல 5 லட்சம் வரை போட்டு விடுறேன்னு சொன்னாரடி இந்த மகராசன். இவ கழுத்துல எவனாவது முறையா தாலி கட்டினா கூட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாதே. யோசிச்சு பாத்தியா? எனக்கு தெரிய நீ படுத்ததும் எழுந்ததும் ஒருத்தன் கிட்டத்தான். ஆனா ஊர் அதை நம்புதா? போக்கத்தவளே, உலகம் புரியாம நீ வாழ்ந்துட்ட. உன் மக வாழ்க்கையில தேவையில்லாம அந்த மாதிரி குறுக்கிட்டுடாத. தொழிலுக்கு பழகையில நான் கூட முரண்டுதான் பிடிச்சேன். அப்புறமா நான் நின்ன நேரத்தை விட படுத்த நேரம் தான் அதிகம். அதனால தான் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் அடுப்பு எரிஞ்சிச்சு. இனியும் எரியணும்னா மீனாட்சி தியேட்டர்காரரை அனுசரிச்சு தான் தீரணும். நீங்க போங்க ராசா, ரொம்ப மிரண்டு பிடிச்சா கூப்பிடுங்க. போதை ஊசியை போட்டுடுவோம். கூடிய மட்டும் பூவை கசக்காமலேயே அனுபவிக்க பாருங்க. அனுபவஸ்தரான உங்களுக்கு நான் சொல்லியா தரணும்? பட்டாசாக பொறிந்து தள்ளிய மனோன்மணியை மீசை நீவியபடி பார்த்து மிதப்பாக சிரித்தான் ஜம்புலிங்கம். அந்த சிரிப்பு கலையாமல் மாடிப்படியில் கால் வைத்தான். வேணிக்கு திக்கென்றது. ஜம்புலிங்கம் மாடியின் அரைக்கதவை நெருங்கி பலத்தோடு திறக்க முனைந்து மோத கதவும் திறந்து கொண்டு விட்டது. உள்ளே கட்டிலுக்கு கீழே ஒரு புறா குஞ்சு போல பயத்துடன் முடங்கி கிடந்த மீனாட்சி அவன் உள்ளே பிரவேசிப்பதை பார்த்து வாய் விட்டு கதறினாள். அத்தியாயம் 4. சின்னையா மாடி அறையிலிருந்து மீனாட்சி
உச்சஸ்தாயில் கத்தி அழைப்பது கீழே தவித்துக் கொண்டிருந்தவன் காதில் விழ தாமதிக்காமல் படியேறினான் சின்னையா. மேலே உடைந்த கதவு தாழிட முடியாமல் தகராறு செய்து கொண்டிருக்க அரைவாசலில் போய் நின்றான். சின்னையாவை பார்த்த ஜம்புலிங்கத்தின் முகத்தில் கோபம். எங்கே வந்த? போய் யாரும் உள்ள வராம பாத்துக்க என்று கித்தாய்ப்பாக பேசிவிட்டு திரும்பவும் மீனாட்சி பக்கம் திரும்பினான். அவள் நடுக்கத்தின் உச்சத்தில் இருந்தாள். உடம்பில் வியர்வியின் காட்டுத்தனமான ஓட்டம், உதட்டில் அடக்கமாக அழும் அழுகியின் சோக சப்தம். சின்னையாவுக்கு அவளை பார்க்க பரிதாபம் பிடுங்கி தின்றது. உன் பொண்ணாயிருந்தா இப்படி வெடிக்கை பாப்பியா என்று அவள் அடிக்கடி கேட்பது நெஞ்சில் கொத்தியது. ஐயா வேண்டாங்கய்யா என்று ஓடிப்போய் ஜம்புலிங்கத்தை தடுத்தான். ஜம்புலிங்கத்தின் இரும்பு கரங்கள் அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டன. அவன் விழுந்த இடத்தில் மரக்கட்டை ஸ்டூல் ஒன்று கிடந்தது. இனியும் பொறுத்தால் முதலுக்கே மோசம் என்று கருதியவன் ஸ்டூலை பிடித்து நிமிர்த்தி அதை தூக்கி ஜம்புலிங்கத்தின் மேல் விட்டெறிய அது விசையோடு அவன் தோள்பட்டையில் பட்டு எகிரி நடுமண்டையில் ஒரு வெட்டியபடி கீழே விட ஜம்புலிங்கத்திடம் பலமான அலறல். இதுதான் சாக்கு என்று அலறி பிடித்துக்கொண்டு கீழே ஓடி வேணியை கட்டிக்கொண்டு நடுங்க ஆரம்பித்தாள் மீனாட்சி. மனோன்மணியோ விக்கித்து வாய் பிளக்க, ஏய் மணி என்று மேலே ஜம்புலிங்கம் கத்துவது கேட்டு மேலே ஓடத் தொடங்கினாள். ரத்தம் சொட்ட ஜம்புலிங்கம் நிற்பதை பார்த்து ஐயோ ஐயோ என்று வாயில் அடித்து கொண்டாள். பக்கத்தில் முறைத்தபடி விரைப்பாக நிற்கும் சின்னையாவை பார்த்து, ஏண்டா நாய, என் வீட்டு உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா என்று கத்தியபடி அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தாள். துளி கூட கலங்காமல் கன்னத்தை காட்டியபடி நின்றான் சின்னையா. அவனை ஏண்டி அடிக்கிற? அவ இங்க அலறினான் ஜம்புலிங்கம். கீழே ஓடிட்டா. தோப்பார், அவ இனி எனக்கு படிவான்னு தோணல. அவ படியலனா பேசக்கூட முடியாமல் அதிக ரத்தம் போனதில் மயக்கம் வந்து அவனை கவ்வத் தொடங்கியது. டாக்டர் என்று அலறியபடி ஓட ஆரம்பித்தாள் மனோன்மணி. வேஷியின் ஒரு நுனியை கையில் பிடித்தபடி விஸ்வநாதபுரத்து அக்ரகாரத்தில் காலை வைத்தான் சுந்தரேசன். முகம் வாடி கிடந்தது. மனோன்மணியின் பேச்சால் வந்த பாதிப்பு. அவன் வேலை வீட்டுக்கு போன விஷயம் அதற்குள் முடிந்த மட்டும் ஊரில் கசிந்திருந்தது. அதன் எதிரொலியாய் புருவ வளைவோடு வாசலில் பலரும் அவனை வேடிக்கை பார்க்க சிலர் பெருமையாக கூட பேசிக்கொண்டனர். ஆத்துல விழுந்தவளை காப்பாத்தணுமே, என்ன ஆனாலோ எப்படி இருக்காளோன்னு மனசு அலைப்பாஞ்சிருக்கும். அதான் நேர்லயே விசாரிக்க கிளம்பிட்டான் போலிருக்கு. என்னதான் தீட்சிதர் பிள்ளையா இருந்தாலும் பல விஷயத்துல தீட்சிதர் கிழக்குனா இவன் மேற்கு. இந்த காலத்து பிள்ளை அல்லவா, எதுலையும் ஒரு வேகம் அவசரம் இருக்கிறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? பலரும் பல மாதிரி பேசிக்கொண்டாலும் சுந்தரேசன் மனதெனவோ மீனாட்சிக்காக மிக அதிகப்படியாக கவலையில் சிக்கிக்கொண்ட மாதிரி தெரிந்தது. அந்த முரட்டு மனிதன் பிடியிலிருந்து அவளை காப்பாற்ற வைக்கில்லாமல் அந்த கிழவியின் பேச்சு கேட்டு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு திரும்பி விட்டோமே என்று மனசுக்குள் ஒரு புறம் மாய்ப்பு. நான் அங்கு போனதே தவறோ? போனதால் தான் இத்தனை உளைச்சலோ? இன்னொரு சொல் வினா தொடுக்கிறது. இந்த உலகில்தான் எத்தனை விதமான வாழ்க்கை முறை. இது எதுவுமே தெரியாமல் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓடின கதையாய் சதா படிப்பு வேத பாராயணம் என்று ஒரு சின்ன வட்டத்தில் இருந்து விட்டதற்காக பெரிய அலுப்பும் அவனுக்குள் உருவாகியது. மீனாட்சியின் அந்த சோகமும் அழியாமல் அவனுக்குள் நிமிர்ந்தது. எண்ணி 24 மணி நேரம் கூட முடியவில்லை. அதற்குள் தான் சந்திக்க நேர்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை தன்னை மாய்ந்து போக செய்து விட்டதையும் மனதை பிறண்டி விட்டதையும் எண்ணி பெரிதாய் ஆச்சரியம் கொண்டான். அந்த ஆச்சரியம் கலையாமல் வீட்டின் மல்லிகை பந்தரை கடந்து பளிங்குக்கல் வாசல் படியில் கால் வைத்தவன் எதிரே அனல் பிழம்பாய் தெரிந்தார் தீட்சிதர். எங்க போயிட்டு வர? குரலில் மகா உஷ்ணம். அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன்பா. சுந்தரேசனிடம் தயக்கம். எதுக்கு? ஜஸ்ட் கர்டசி. அப்படின்னா எதுக்குப்பா இப்படியெல்லாம் கேட்கிறேன்? மற்ற பேச்செல்லாம் பிறகு நேரா காவேரிக்கு போய் 3 முழுக்க போட்டுட்டு அப்படியே மாத்தியானிக்க சந்தியா வந்தனை பண்ணி 1008 காயத்ரியை ஜெபிச்சுட்டு உள்ளவா. நான் மாத்தியானிக்கம் பண்ணியாச்சுப்பா. அப்ப முழுக்காவது போட்டுட்டு வா. யாருப்பா செத்துட்டா? கொஞ்சம் போல மானம் செத்துருச்சு. அதுக்காகத்தான் சொன்னேன் முழுக்க போட்டுட்டு வான்னு. யாரோட மானப்பா? தெரியாத மாதிரி கேள்வி கேட்காத சுந்து. செத்து போனது நம்ம குடும்ப மானம். அப்படி எனக்கு தெரியலையேப்பா. உன் வயசுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? போய் சொன்னதை செய்துட்டு வா. வேசி வீட்டுக்கு போனா மானம் போகாம கௌரவமா சேரும். அப்பா, அவ வேசி இல்லப்பா. அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாலாக்கும். இல்லப்பா, இது என் அந்தராத்மாவோட நம்பிக்கை. எல்லாத்தையும் பிறகு பேசிக்கலாம். நீ முதல்ல காவேரிக்கு போய் முழுக்கு போட்டுட்டு வா. ஈரம் சொட்ட சொட்ட வரணும். அப்பத்தான் நான் நம்புவேன். அவ்வளோ அவநம்பிக்கைப்பா என் பேர்ல? இல்ல, என் ஆச்சாரம் பேர்ல எனக்கு அத்தனை ஈடுபாடு. சுந்தரேசன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல்
காவிரியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அக்கம் பக்கம் பார்த்தும் பார்க்காமல் நின்றது. அதுவரை கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்த கோபாலன் இப்பொழுது தெருவில் ஓடி வந்து அவனோட சேர்ந்து கொண்டார். சுந்தரேசா, என்ன காரியம் பண்ணிட்ட? எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? என்ன மாமா இது? அவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கிற நீங்கள் கூட இப்படி கேட்டாய் எப்படி? சத்தியமா நான் நல்ல எண்ணத்தோட தான் மாமா போனேன். அதில் எனக்கு சந்தேகம் இல்லடா. பண மரத்தடையில் நின்று பாலை குடிச்சாலும் பார்க்குறவா கல்லுன்னு தான் சொல்லுவா. நீ எந்த நோக்கத்தில் போனாலும் தப்பா பேசுகிறவளும் இருப்பா இல்லையா? ஒரு சாதாரணமான செயலை அசாதாரணமான செயலாக எல்லோரும் பேசியே ஆகிடுவேல் போல தெரியுறது நேக்கு. அப்பா என்னடானா குளிச்சுட்டு வாங்குறார், நீங்க என்னடானா பனை மரம் பாலுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சலித்து கொண்டான் சுந்தரேசன். அழுத்துக்காத, அந்த பொண்ணு எப்படிடா இருக்கா? பாவம் மாமா அவ. இந்த நேரத்தில் அவளையே ஞாபகப்படுத்தினேன். 6 அக்காக்களோட பிறந்தவன் நான். என் அக்காளை யாராவது பார்த்து கண்ணடிச்சா நான் சும்மா விடுவேனா? ஆனா அந்த பொண்ணை ஒருத்த அனுபவிக்க பட்டா போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். வேடிக்கை பார்க்கத்தான் என்னால முடிஞ்சுது. அவ இப்ப எப்படி இருக்காளோ, எந்த மாதிரி இருக்காளோ? கோபாலன் அந்த பதிலால் இடிந்த மாதிரி ஆனார். சிலர் தலையில ஆண்டவன் இந்த மாதிரி எழுதிடுறான். என்ன பண்ண சொல்ற? நம்ம கையாளாக தனத்துக்கு இப்படி ஒரு சால்ஜாப்பு கூட சொல்ல முடியுமா மாமா? அவன் கேள்வி கேட்கவும் காவிரியின் குளிர்ந்த காற்றலை முகத்தில் மோதவும் சரியாக இருந்தது. கரையோரமாக பிள்ளையார் அருகம்புல் மாலையுடன் தென்பட்டார். அவரை பார்த்தவன் கண்கலங்க கை கூப்பினான். பிள்ளையாரே, அந்த பெண்ணுக்கு காவல் இரும். அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். அவனது உருக்கம் கோபாலனுக்கு நிரடியது. நேத்து பார்த்த அந்த பொண்ணுக்காக நீயே எத்தனை கரிசனப்படுற? அந்த பொண்ணுக்காக சத்தியமா இல்லை மாமா. அவன் நிலைக்காக எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி நிலை வரவே கூடாது மாமா. அதுக்கு என்னப்பா பண்றது? அவ பிறந்த இடம் அப்படி. அப்படின்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு என்ன வந்ததுன்னு இருக்கிறதான் நம்ம பண்பா மாமா? நம்மள இப்படி யாராவது வேடிக்கை பார்த்தா நம்ம பொறுப்போமா மாமா? சாஸ்திரப்படி தப்பு பண்றது ஒரு பங்கு குற்றம்னா வேடிக்கை பார்க்கறது அதுக்கு காரணமா இருக்கிறது இதெல்லாம் 2 மடங்கு குற்றமாச்சே. அவன் பேசிக்கொண்டே வேஷ்டி சட்டையுடன் அப்படியே காவிரியில் முழுகினான். தாயே, நான் அவன் வீட்டை மதிச்சது பாவம்னு நினைச்சு முழுக்க போடல. அங்கு நடந்ததை தடுக்க முடியாம வெளியேறின தப்புக்கு முழுக்க போடுறேன். இந்த முழுக்கோட என்னோட ஆதைரியம் வெளியேறட்டும். அந்த முழுக்கோட என் அப்பாவோட தப்பான எண்ணங்கள் வெளியேறட்டும். மனதில் சங்கல்பித்தபடி மூழ்கியவன் ஈரம் சொட்ட நிமிர்ந்த பொழுது அங்கே கோபாலனை காணவில்லை. எங்கே போனார்? சோகம் பிடுங்கி தின்னும் அந்த வீட்டில் மனோன்மணி பேய் பிடித்தவள் போல் ஆடிக்கொண்டிருந்தாள். என்னை பைத்தியக்காரி ஆக்கலாம்னு அம்மாவும் பொண்ணும் திட்டம் போட்டிருக்கீங்களா? எண்ணி 4 நாள் தான் டைம். அதுக்குள்ள மீனாட்சி மனசு மாறி தியேட்டருக்காரருக்கு இறங்கலனா நான் இங்கு நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். பேச வேண்டிய இடத்துல போய் பேசிக்குவேன் என்று அவள் முடித்த பொழுது வேணி கதிகலங்கி போய்விட்டாள். ஓடிப்போய் தாயின் காலில் விழுந்தாள். அம்மா, அவசரப்பட்டு ஏதாவது செய்து பல பேர் வாழ்க்கையை கெடுத்துடாதம்மா. உனக்கு கோடி புண்ணியமா. நீ என்ன ஆனாலும் அவரை பார்க்க போகக்கூடாது. அப்புறம் எங்களை உயிரோட பார்க்க முடியாது. நீ அப்படியாவது செத்து வைங்கடி. உயிரோடு இருக்கிற உங்களால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அம்மா, பணத்துக்காக தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிற? எல்லாத்துக்காகவும் தான். வாங்கி செலவழிச்ச பணத்துக்கு நான் எங்கே போக? அவ்வளவையும் எண்ணி வையின்னு தியேட்டர்காரர் சொன்னா எங்கடி இருக்கு? நான் எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். நீ மட்டும் வாயை திறந்து எதையாவது உளறி வைக்காதம்மா. பாவம்மா மீனாட்சி, அது போக்கில் விட்டுடுமா. அது சரி, பணம் வாங்கி தரேன்னு சொன்னியே, எவ்வளோ வாங்கி தருவ? எவ்வளோ வேணும்? இப்பொழுதைக்கு 50,000. சரிம்மா, வாயை மட்டும் திறந்துடாதம்மா. பணம் வந்தா நான் ஏன் வாயை திறக்கிறேன்? அதுவரை ஆவேச புயலாய் அள்ளி வீசியவள் பணத்தை பற்றி பேசவும் சாந்தமாகி போனதில் ரசவாதத்தை விட கொடுமையான மாற்றம் தெரிந்தது. வேணியின் கதறலையும் மனோன்மணியின் பிடிகொடுக்காத பேச்சையும் அறையில் இருந்தபடி மீனாட்சி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் முகத்தில் இப்பொழுது பரபரப்பும் சலனமும் நீங்கிய கூர்மை. சின்னையா, கிருஷ்ணவேணி படபடப்போடு சின்னையாவை கூப்பிட அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் போல வந்து நின்றான். ஐயா, என்னால் அடியெல்லாம் பட்டும் என்னை விட்டு போகாம இங்கே இருக்கே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? அவன் கையை பிடித்து கண்ணில் ஒற்றியபடி விசுமினாள். எதுக்கு தாயி பெரிய பேச்சு? என்ன விஷயம்? அவரை பார்த்து வரணுமா? ஆமாம், நான் பார்த்தாகணும், உடனே பார்த்தாகணும். ரொம்ப அவசரம். இல்லைனா மீனாட்சி வாழ்க்கை மட்டும் இல்லாம பல பெண்களோட வாழ்க்கையை நாசமாயிடும். உன்னை பார்த்தா பதறினாலும் பதறிடுவார். தைரியம் சொல்லி மாந்தோப்பு மண்டபத்துக்கு ராத்திரி 8 மணிக்கு வர சொல்லு.
என்னைக்கும் சத்தியத்தை இந்த வேணி மீற மாட்டான்னு சொல்லுவியா? ஆகட்டும் தாயி. ஜாகிரதை சின்னையா, யாராவது பார்த்துட போறாங்க. 20 வருஷமா பார்க்காதவங்க இனிதானமா பார்த்துட போறாங்க. உடனேயே அவன் துண்டை உதறிக்கொண்டு கிளம்பினான். மீனாட்சிக்கு சுரீர் என்றது. யாரை பார்க்க வேண்டும், எந்த உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று இதயம் சதா துடிதுடித்து கொண்டிருந்ததோ அந்த உண்மை இன்று என் தாய்க்கு தெரியாமல் பின்தொடர்ந்தால் தெரிந்து போகுமே. தெரிந்தே தீர வேண்டும். கடிகாரத்தை பார்த்தால் மணி 3. சொட்டு சொட்டாக அது கரைந்து கழிய ஒரு வழியாக 7:30 மணிக்கு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேணி வில்வண்டி ஏறினாள். ஜல் ஜல் மாடு 2 மாந்தோப்பை நோக்கி நடக்கின்றன. சின்னையா வண்டியை ஓட்டினான். பின்னாலேயே மறைந்து மறைந்து மீனாட்சி. மாந்தோப்பு கல் மண்டபத்தில் காற்றின் அசுர வீச்சு. மாமர கிளைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சல்லாவிக்க இருள் ராஜ்யத்தின் நடுவே கல் மண்டபம் ஒரு சரித்திரகால நினைவு சின்னம் போல தெரிந்ததே. மண்டப படிமேல் அவர் காத்திருந்தார். முகத்தை முண்டாசினால் மூடியிருந்தார். வில்வண்டி நெருங்கி வருவது கண்டு நிமிர்ந்து நின்று லேசாக தன் முண்டாசை விளக்க. அத்தியாயம் 5. அரைக்குறையாக அந்த இருட்டில் முண்டாசை விளக்கிய அந்த நபரின் முகத்தை அத்தனை துல்லியமாக பார்க்க முடியவில்லை. மீனாட்சிக்கு பரபரப்பும் படபடப்பும் சாரையும் நாகவுமாக புரண்டு நெளிந்தன. ஐயோ, அது யாராக இருக்கும்? கேள்வி குழைந்து குமரியது. மெல்ல உருவத்தை நோக்கி வில்வண்டியை விட்டு இறங்கி கிருஷ்ணவேணி சமீபித்தாள். எதுவும் பேசாமல் நெருங்கி சென்று முதல் காரியமாக காலை தொட்டு நமஸ்கரித்தாள். பக்கத்தில் சின்னையா சுற்றி சுற்றி பார்த்தபடி விவேகமாக சற்று தூரம் சென்று நிற்க தொடங்கினான். என்ன கிருஷ்ணா இது? எதுக்கென வரசன? விபரீதமா ஏதாவது? அந்த உருவத்திடம் தந்தி படபடப்பில் கேள்வி. நான் உயிரோடு இருக்கிறவரை விபரீதமா எதுவுமே நடக்காது. நீங்க கவலையப்பட வேண்டாம். இது கிருஷ்ணவேணி. அப்ப என்ன விஷயம்? என்னோட அம்மாவுக்கு பணப்பசி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பணம் காய்ச்சி மரமா? இப்படி பேசுறதால இந்த பிரச்சனை தீர போறதில்ல. பணம் இல்லைனா என்ன செய்வா உன் அம்மா? எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். உங்களோட மான மரியாதை மதிப்பு எல்லாமே உங்க அபிப்பிராயப்படி செல்லா காசாயிடும். அவளுக்கு இப்படி மிரட்டுறதே பழப்பா போச்சு. என்ன செய்ய? பேய்க்கு வாழ்க்கைப்பட்டா புளிய மரம் ஏறித்தானே தீரணும். எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு கிருஷ்ணா. ஆமாம், அந்த எல்லை எப்போ என் கண்ணில் தெரியும்னு நான் காத்துட்ருக்கேன். இப்படி பேசத்தானே என்னை இங்கே கூப்பிட்ட? நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீங்கள் இப்போ தானே நொந்து போயிருக்கீங்க. நான் என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு தாயானனோ அன்னைக்கே நொந்தாச்சு. ஆமாம், மீனாட்சி எப்படி இருக்கா? அவள் ஞாபகம் கூட இருக்கா உங்களுக்கு? அவள் ஆத்தோட போனப்போ கூட துடிக்கலையே உங்கள் மனசு. உனக்கு தெரியுமா நான் துடிக்கலன்னு? எனக்கு 4 பேருக்கு தெரியும்படி உணர்ச்சி வசப்பட்டு நடிக்க தெரியாது. இருவரும் கல் மண்டபத்தில் வாக்குவாதத்தில் பிணைந்து போன அந்த வேளையில் அருகாமையில் இலை சருகுகள் வதைப்படும் சப்தம். யாரும் வர மாதிரி தெரியுறதே. அந்த உருவத்தின் பதைப்பதைப்பை தொடர்ந்து கிருஷ்ணவேணி சப்தம் அந்த பக்கம் திரும்பினாள். அரை இருட்டில் மீனாட்சி. கிருஷ்ணவேணிக்கு தீயில் விழுந்தது போல ஆனது. மீனாட்சி, நீயா? அலறிவிட்டாள். அலறல் கேட்டு சின்னையா கூட ஓடி வந்தான். மீனாட்சியை நெருங்க ஆரம்பித்தான். அவளோ அந்த உருவத்தையே பார்த்தபடி முன்னேற அந்த உருவம் பலாரென்று முண்டாசில் முகத்தை மூடிக்கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. நில்லு, ஓடாத. நீ ஒரு நல்ல மனுஷனா? ஓடாத, நில்லு. கதறி வழிந்தாள் மீனாட்சி. எதையுமே காதில் வாங்காமல் பின்னங்கால் பிடரியில் பட அந்த உருவம் ஓடி மறைந்தே விடுதே. வேணியோ உடைந்து போய் குமரி குமரி அழ ஆரம்பித்தாள். சின்னையாவிடமோ நிஜமாலுமே கோபம். என்ன தாயினி இப்படி பண்ணிவிட்ட? உக்கிரமாகவே கேட்டான். எப்படி? பதில் உக்கிரம் மீனாட்சியிடம். அம்மா மனசு விட்டு பேச வந்த இடத்துல இப்படி நுழைஞ்சி கெடுத்துட்டியே. அது என்ன புருஷனை பார்த்து கொஞ்சத்துக்கா வந்துச்சு? உன் நல்லதுக்கு தானே. என் நல்லதுக்கா? அப்படின்னா என்ன சின்னையா? எனக்கும் நல்லதுக்கும் கூட சம்மந்தம் உண்டா என்ன? மாந்தொப்பில் காவிரி ஆற்றின் குசலத்தில் காதை நிரடும் விஸ்விஸ் சப்தத்துக்கு நடுவே மீனாட்சி அப்படி கேட்க ஆவேசமாக நிமிர்ந்தாள் கிருஷ்ணவேணி. மீனாட்சியை மாறி மாறி அறையத் தொடங்கினாள். சின்னையா குறுக்கில் விழுந்து தடுப்பதற்குள் மீனாட்சியின் கண்ணம் தக்காளியாய் சிவந்தே போய்விட்டது. மீனாட்சி உறைந்து விட்டாள். இத்தனை வருஷத்தில் வேணியின் கைகள் வருடி கொடுத்துத்தான் பழகியிருக்கின்றன. அது இப்படிப்பட்ட ஆவேசம் கொள்ளுமா என்ன? அடேயப்பா, அந்த கரங்களில்தான் என்ன ஒரு உறுதி! மீனாட்சியிடம் அசாத்திய ஸ்தம்பிப்பு. இதற்குள் அழுது கொண்டே வண்டியில் ஏறிய வேணி சின்னையா பக்கம் பார்க்க அவனும் வந்து வண்டியில் ஏறினான். அம்மா, நீ ஏறிக்க. எதுவாய் இருந்தாலும்
வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று மீனாட்சி பக்கம் குரலை அனுப்பி பார்த்தான். அவள் அசைவதாக தெரியவில்லை. நீ வண்டியை எடுச்சினையா என்றாள் வேணி. தாயி, இதை எப்படி விட்டுட்டு போகவா? மனம் வேர்த்து திரும்ப ஆத்துல இறங்கிட்டா? இனி அவ இறங்க மாட்டா. என் மகளை பத்தி எனக்கு தெரியும். நீ வண்டியை எடு. மறு பேச்சு பேசாமல் மாட்டின் பின்தொடையில் ஒரு தட்டு தட்டினான் சின்னையா. அது விருட்டென்று நடக்கத் தொடங்கியது. மணி சப்தம் களிரிட மாந்தோப்பில் வில்வண்டி சக்கரங்களில் உருளல் ஆரம்பமானது. நெடுநேரம் வரை அதையே பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. வண்டி கண்ணை விட்டு மறை நின்றவள் சுதாரிப்புக்கு வந்து அசைந்தாள். இருண்டுவிட்ட மாந்தோப்பை கரிக்கும் கண்ணுடன் பார்த்தாள். மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். 4ஆம் நாள் தேய்பிற நிலவின் ஒளி மாலையின் கடைவாய் ஒழுக்கு போல தோப்பின் மேல் ஒழுகி வழிந்து கொண்டிருந்தது. பூதத்தின் கரங்கள் போல மரக்கிளைகள் குலுங்கி திரைத்து கொண்டிருந்தன. காற்றில் ஈரத்தில் கூடுதல் சேர்ந்த நிலை. வாழும் நோக்கமே அற்றுப்போன மனதுக்கு அந்த சூழ்நிலை ஒரு மிரட்டும் களமாகத்தான் தெரிந்தது. கைக்கு எட்டியும் வாய்க்கேட்டாத கதையாக அப்பா என்கின்ற நபரை நெருங்கியும் அவரை பார்க்க முடியாமல் போன ஏமாற்றத்தில் மனதில் அலைமோதல் வேறு. அந்த நேரம் பார்த்து அவள் காலை ஏதோ போன்று இடறியது. தெரியாவிட்டாலும் அது ஒரு துணி என்பது புரிந்து போனது. கையில் எடுத்த பிறகே தெரிந்தது அது அவள் அப்பா என்பவர் தன் முகத்தை மூடி மறைக்க பார்த்த முண்டாசலவா. தலை தெறிக்க ஓடும்பொழுது விழுந்து விட்டதோ? மீனாட்சி சிலிர்த்து போய் அதை இறுக பற்றினாள். உதட்டில் அப்பா என்கிற கேவல். விழுந்தும் விடியாத காலை வேளை. காவிரி ஸ்நானம் முடிந்து ஈரம் சொட்ட வீட்டு வாசலில் காலை வைத்திருந்தாள் தீட்சிதர் மனைவி ராஜம். இடுப்பில் பித்தளை குடத்தில் தழும்பலாய் காவேரி நீர். வாசற் பக்கத்தில் மல்லிகை கொடியை ஒட்டி வாயில் வேளங்குச்சியோடு விளையாடியபடி கோபாலன். எச்சில் கசிவை செடியின் அடிப்பக்கம் உமிழ்ந்தபடி திரும்பின கோபாலனை சற்று கோபத்துடன் பார்த்தாள் ராஜம். அழகா காவேரிக்கு போய் பல்லை தேய்ச்சி ஸ்நானம் பண்றதை விட்டுட்டு என்னன்னா இது இப்படி பூச்செடியை அசிங்கப்படுத்துண்டு கோபமாக கேட்டாள். இந்த குளிர்ல காவேரில காலை வச்சா நான் செத்தே போயிடுவேன் என்றார் கோபாலன். உன் தங்கை நான் என்ன செத்தா போயிட்டேன்? உனக்கு பழக்கமாயிடுது ராஜம். நீயும் பழகிக்கோனா? பழகிட்டா போச்சு. ஆமா, உன் ஆத்துக்காரர் உபன்யாசம் பண்ண இன்னைக்கு திருவியார் போக போறாரா என்ன? என்னடா கேட்டா? போய் என் பிள்ளையாண்டான் சுந்தரேசனை கேளு. அவன் தானே அவரோட புரோகிராம லிஸ்ட் போடுறவன். பேசியபடியே மல்லிகை செடி மேல் துளி காவிரி நீரை ஊற்றிவிட்டு மீதி நீருடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் ராஜம். கோபாலன் சிந்தனையோடு திரும்பவும் வேளங்குச்சியுடன் விளையாட ஆரம்பித்த சமயம் உள்ளிருந்து வெளியே வந்தார் கணபதி ராம தீட்சிதர். தூக்கம் கலக்கம் நீங்கிராத கண்கள். வெளியே வந்தவர் கோபாலனை பார்த்து சொம்பல் முறித்தார். கோபாலா, நீ இன்னும் காவேரிக்கு போகல? குரல் குளறும் கேள்வி வேறு. இல்ல, இந்த குளிர்ல யார் போவா? அடப்பாவி, அதிகாலை வேளையில ஆத்துல குளிக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. பஞ்சபூதங்கள் ஜல சொருபமா பராசக்தி காவிரிங்கிற பேர்ல நம்ம பாவங்களை கழுவுதாண்டா ஓடிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட நதியில குளிச்சா உடம்பு மனசு எல்லாத்துக்குமே ஸ்ரேயஸ். இப்படியா குளிர சாக்கு வச்சுட்டு குந்திருப்ப? நான் தான் உபதேசம் பண்றேன்னு ஊர் ஊரா சுத்திண்டு நாடோடி ஆயிட்டேன். அன்றாடம் நதி ஸ்தானத்துக்கு எனக்கு தான் வக்கீல. இங்கே இருக்கிற உனக்கு என்னடா? அப்படி அவர் கோபிக்கும் பொழுதே சரி சரி தாமதிக்காமல் கிளம்பு என்று அவர் சொல்லுவதாகவே பட்டது கோபாலனுக்கு. இப்ப என்ன பண்ணணுங்கிற கணபதி? காவேரிக்கு போகணும், அவ்வளவுதானே? கோபாலன் கேட்டுவிட்டு துண்டை எடுத்து வர வீட்டுக்குள் ஓடினார். துண்டுடன் வெளியே வந்த இருவருமாக வீதியில் ஆற்றை நோக்கி காலை வைத்தனர். வீதி முழுக்க வாசலில் பளீர் என்று கோலங்கள். பார்க்கவே பரவசமாக இருந்தது. பார்ப்பவர்கள் போடும் பணிவான கும்பிடு வேறு. ஜலவனேஸ்வரர் கோவில் குருக்களோ நடுத்தரு என்று பாராமல் தீட்சிதர் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தே வணங்கிவிட்டுதான் போனார். கோபாலனுக்கே அதை பார்க்க பொறாமையாக இருந்தது. கணபதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவண்டா. உன்னோட சொந்த ஊர்னு இல்லாம இந்த தேசத்தில் தான் உனக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு. வாஸ்தவம்தான் கோபாலா. ஈதல் இசைப்பட வாழ்தல்னு வள்ளுவர் சொன்ன அந்த இசைப்பட வாழற பெரிய பாக்கியத்தை எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான். எல்லாத்துக்கும் அவன் அனுக்கிரகம்தான் காரணம். இந்த அனுக்கிரகம் ஏன் மனுஷாளுக்கு மனுஷா வேறுபடுறது? சிலர் வாழ்க்கையில் எப்படி கௌரவமான சூழ்நிலை, ஆனா சிலருக்கோ சொல்லி முடி. பாதியில நிறுத்திட்டா எப்படி? இல்ல, சிலருக்கு நல்ல மனசு இருந்தும் ஏன் அவளை நல்லபடியா கௌரவமா வாழ முடியல? நீ யாருக்காக இப்படி கேட்குற? பொதுவாக தான் கேட்குறேன். அப்படி தெரியலையே. இல்ல, அந்த பொண்ணு மீனாட்சி நினைச்சேன். அதான் நீ அனுக்கிரகம் அது இதுன்னு சொல்லவும் அவ ஞாபகம் வந்துருச்சு. பேச்சில் சிறுக்கெடுத்த கோபாலனை
தீட்சிதர் சற்று கடுமையாகவே பார்த்தார். பார்வையிலேயே காலங்கத்தால நீ பேச ஒரு வேசிய விஷயம் தானா கிட்டியது என்பது போன்ற அர்த்தம் வேறு. அது அவர் குரலிலும் இழையாடத் தொடங்கியது. அணுக்கிறக்கம்னா உடனே உனக்கு அம்பாள் ஞாபகம் வந்திருக்கணும், ஒரு வேசி ஞாபகம் வந்திருக்க கூடாது என்றார். அவ வேசின்னு உனக்கு யார் சொன்னா? வேசின்னு ஊர் சொல்ற ஒருத்தி வயிற்றுல பிறந்துட்டா. இவளுக்கே அம்பாள் அனுக்கிரகம் உனக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கல. கோபாலனிடமும் தீர்க்கம். அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் கோபாலா. அப்ப அவ பாவம் பண்ணினவளா? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா எது பாவம் கணபதி? நீ என் கூட காவேரிக்கு குளிக்க வந்துட்டு இருக்கவனா இல்ல விவாதம் பண்ண வந்திருக்கியா? தீட்சிதர் இப்படி கேட்ட கட்டத்தில் காவேரி கூட தன் அகன்ற சரீரம் காட்டி அலைகள் திமிர அவர்களை பார்த்தாள். கரை ஓரங்களில் பாவம் கழுவும் மானுட தேகங்கள், ஒரு ஓரமாய் ஆலமும் அரசும் பின்னி பிணைந்து வேர்விட்டு விழுதுவிட்ட ஆலமரம், அதன் அடியில் பிள்ளையார். அந்த பிள்ளையார் மேல் காவிரி நீரை குடங்குடமாய் விட்டு அவர் எதிரில் கைக்குப்பிய நிலையில் மீனாட்சி. மீனாட்சியை அங்கே பார்த்த மாத்திரத்தில் கோபாலனுக்குள் லேசான விதிர்ப்பு. தீட்சிதரோ குமைந்து போனார். உடனே திரும்பி நடக்க ஆரம்பித்தார். கணபதி, என்ன இது குளிக்காம திரும்பிட்ட? இதுங்க குளிக்கிற காவிரியில நான் குளிக்க பிரியப்படல. இதென்ன பைத்தியகாரத்தனமா பேசிண்டு? நான் பவித்திரம் கோபாலன், அசுத்தம் எனக்கு ஆகாது. இவ குளிச்சதால காவிரியே அசுத்தமாயிடுச்சா என்ன? என் வரையில் அப்படித்தான். முட்டாள், ஆனாலும் உனக்கு இவ்வளோ அகம்பாவம் கூடாது. கொஞ்சம் முந்தித்தான் இந்த காவிரியை பராசக்தியோட பஞ்சபுத சொரூபங்கள்ல ஒன்னா வர்ணிச்ச. ஒரு பெண் குளிச்சதால அந்த சொரூபமே இப்ப கெட்டு போயிடுதா சொல்ற? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு சின்ன பெண் குளிச்சா கெட்டு போற அளவுக்கா உன் காவேரி பலவீனமானவ? கோபாலனின் அந்த கேள்வி முன் தீட்சிதர் நெடு நேரத்திற்கு எதுவுமே பேசவில்லை. ஆனாலும் தனது முரண்பாடு மெல்ல அவருக்குள் புரிய வந்தபொழுது இனம் புரியாத கூச்சம் ஒன்று தலையே கவிழ்த்தியது. அவரது பெருமூச்சில் அது புரிந்தது. என்னை மன்னிச்சுக்கோ கோபாலா, சிறுமையான விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிக்கிறது. பவித்திரத்துக்கு நேரெதிரான விஷயங்களை நினைச்சு பார்த்தாலே மனசு அழுக்காயிடுறதா எனக்குள்ள ஒரு பிரமை. இது பலமா இல்லை பலவீனமான எனக்கு தெரியல. எவ்வளவோ விஷயங்கள சமுத்திரமா விரிவடை தெரிஞ்ச எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள கமாண்ட்ல நீராகத்தான் சுருங்க முடிகிறது. சரி வா குளிக்கலாம். கோபாலன் அவரை தேற்றி அழைத்தாலும் உள்ளுக்குள் பதைத்தான் போயிருந்தார். கலாச்சார பூர்வமான சில விஷயங்களில் சில மனிதர்களின் மனங்கள் சமயங்களில் இப்படித்தான் கடிவாள குதிரை போல் ஒரே பாதியில் போவதும் வருவதுமாக உள்ளது. இங்கெல்லாம் புதிய சித்தாந்தங்களுக்கு இடமில்லாமலும் போய்விடுகிறது. மனதை துவக்க முதலே விசாலமாக வைத்துக்கொள்ள தெரியாவிட்டால் இப்படித்தானோ? இல்லை, இதுதான் மனத்தின் விசித்திர பண்போ? கோபாலன் குழம்பியபடியே ஆற்றுக்குள் பாதம் பதித்தபொழுது காத்திருந்தது போல நீந்தி வந்து அவர் காலை வளைத்தது ஒரு முண்டாசு துணி. தொட்டு தூக்கியவர் பதைத்து தலை நிமிர்த்திய பொழுது கண்களில் இன்னொரு காவிரியோடு சற்று தள்ளி மீனாட்சி. அத்தியாயம் 6. காலை வளைத்த அந்த முண்டாசு துணியையும் மீனாட்சியை மாறி மாறி பார்த்தார் கோபாலன். இதற்குள் தீட்சிதர் இடுப்பளவு நீரில் நின்றபடி ஜிகு ஜிகு வென்று உதித்துவிட்ட சூரியனை பார்த்து கைக்குப்பியபடி முழுக்கு போட தொடங்கியிருந்தார். கோபாலன் தீட்சிதரை ஒரு பார்வையும் மீனாட்சியை மறு பார்வையுமாக பார்ப்பதை படித்துறையில் குளிக்க வந்த சிலரும் கூட பார்த்தனர். தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். கோபாலன் அதை உத்தேசித்து மீனாட்சியை கத்தரித்துவிட்டு மலமளவென்று நீரில் முங்கு போட்டார். சரியான காக்கை குளியல். ஓடிப்போய் உடனே கரையில் ஏறி நின்று கொண்டார். உடம்பு மனசு இரண்டிலும் நடுக்கம். மீனாட்சி நின்று கொண்டிருந்த திக்கில் பார்வையை செலுத்தவே பயமாக இருந்தது. கைவசம் ஈரம் சொட்ட சொட்ட அந்த முண்டாசு துணி. என்ன கோபாலா, அதுக்குள்ள கரையேறிட்ட? தீட்சிதர் நதியில் நின்றபடி கேட்ட கேள்விக்கு குளிர் என்ற ஒரு வார்த்தை தான் அவருக்கு உதவிக்கு வந்தது. உன்ன மாதிரி ரிட்டையர் மிலிட்டரிக்கு உடம்பு கல்லு மாதிரியில இருக்கணும். இப்படியா இந்த லேசான குளிருக்கெல்லாம் நடுங்குவ? தீட்சிதரின் கேள்வி கோபாலனை நிரடியது. எனக்கு உடம்பு மட்டுமில்ல, மனசும் கல்லு கணபதி. அது உனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம் என்பதாக அவர் மனதில் ஒரு கூக்குரல் வேறு. ஆமாம், எங்கே கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த மீனாட்சி? அவர் பார்வை துழாவுகிறது. மீனாட்சி, உனக்கு தெரியக்கூடாத அந்த ரகசியம் தெரிந்துவிட்டதா? இந்த முண்டாசு துணி உன் வசம் எப்படி வந்தது? மனதில் யுத்த குமுறல். நல்ல வேலை, மீனாட்சி தெரிந்தாள். ஜலபானேஸ்வரர் கோவில் பாதையில் அழியாத அதே கண்ணீர் விழிகளோடு கூப்பிய கைகளோடு கொஞ்சம் வரீங்களா என்ற முகபாவத்தோடு காவிரிக்குள் பார்வை விட்டபோதோ தீட்சிதர்
சந்தியாவந்தன கர்மாவில் நுழைந்திருந்தார். உள்ளங்கைகளில் காவிரியை அள்ளி அள்ளி அரைக்கமிட்டு கொண்டிருந்தார். பிராணாயாமம், காயத்ரி ஜெபம் என்று நீண்ட தூரம் போய் அவர் சந்தியாவந்தனத்தை முடிக்க எப்படியும் 15 நிமிடத்துக்கு குறையாது. கோபாலன் உடனேயே மீனாட்சி நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஈரவேட்டி சரசரவென்று பூத சப்தம் போட்டு அவரின் மனபீதிக்கு ஒத்து ஊதியது. அவளோ இவர் வர வர முன்னேறிக்கொண்டே போனாள். கோவிலின் பின்பக்கமாக ஆள் அரவமற்ற அபிஷேக நீர் வந்துவிடும் கல் தொட்டி அருகில் போய் நின்றாள். என்ன ஒரு ஒற்றுமை! சரியாக 20 வருஷத்துக்கு முன்னால கிருஷ்ணவேணியும் ஒதுங்கி நின்ற அதே இடம். கோவில் ஒளிப்பெருக்கில் பாசுர பாடல் ஒன்று தேய்ந்து வந்து மீனாட்சியின் காதில் கசிகிறது. அன்றோ தீட்சிதரின் உபன்யாச குரலும் இப்படித்தான் தேய்ந்து வந்து கிருஷ்ணவேணியின் காதில் விழுந்தது. நிதம் அதை கேட்க ஓடி ஓடி வருவாள் வேணி. உள்ளே எல்லோருடனும் சமதியாக அமர்ந்து அதை கேட்க அந்தஸ்து இடம் கொடுக்காத காரணத்தினாலும் உபன்யாசத்தை கட்டாயம் கேட்டாக வேண்டும் என்கிற ஆசையாலும் அன்று யாருக்கும் தெரியாமல் அவள் ஒதுங்கி நின்ற இடம்தானே கல் தொட்டி. கோபாலன் பழைய நினைப்பில் பிடித்து தள்ளப்பட்ட மாதிரி ஆகிவிட்டார். இதேபோல் ஈரம் சொட்ட காவிரியில் குளித்துவிட்டு நடந்து வந்த சமயத்தில்தான் வேணியை கல் தொட்டி அருகே பார்த்தார். ஏமா, உள்ள போய் உட்கார்ந்து உபன்யாசம் கேட்கறதுக்கென என்று அவர் பேசியதுதான் அவள் வரையில் அவரது முதல் பேச்சு. அடடே, தனக்காக வருத்தப்பட ஒரு ஜீவனா? விக்கித்து விதிர்த்து படபடுத்து உணர்ச்சி மேலிட அன்று வேணி நிமிர்ந்த நிமிர்விலும் பார்வையிலும் தான் என்ன ஒரு துடிப்பு! ஆனால் இன்றோ மீனாட்சியின் பார்வையில் அந்த துடிப்புடன் கண்ணீரின் படையெடுப்பும் நிறையவே. கூடவே பழம் பழுத்த மார்பில் மெல்லிசாய் ஒரு விம்மல். கல் தொட்டியை நெருங்கி கோபாலனை சுற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்து எவரும் தென்படாத சூழலை உறுதிப்படுத்திக் கொண்ட மீனாட்சி ஓடிப்போய் காலை கட்டிக்கொண்டு அப்பா என்று கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். கோபாலனிடம் சப்த நாடி நடுக்கம். தொட்டு தூக்கி எடுத்து உச்சி முகர உள்ளம் நினைத்தாலும் உடம்பில் சக்தியற்றது போல ஒரு மரத்த நிலை. சிலையாகவே நின்றார். கைகளில் ஒரு அசாத்திய விரைப்பு. தொட்டு தூக்கி வாரி அணைத்து உச்சி முகரம் எண்ணம் திரும்பவும் தழும்புகிறது. ஆனால் இனம் புரியாத தயக்கம் கைகளை கட்டுகிறது. அந்த தயக்கத்தை மீனாட்சி புரிந்து கொண்டது போல நிமிர்ந்தாள். அப்பா என்றால் கேவல் களையாமல். என்னம்மா? கோபாலன் திக்கி திணறி ஒரு வழியாக பேசிவிட்டார். இந்த முண்டாசு துணி மட்டும் நேத்து மாந்தோப்பில் எனக்கு கிடைச்சிருக்கலனா எனக்கு நீங்க தான் அப்பாங்கிறது தெரிஞ்சிருக்காது. இது சாதாரண துணி இல்லப்பா, என் வரையில் இதுதான் எனக்கு கடவுள். அவள் அந்த முண்டாசு துணியை சுட்டி காட்டி பேசியதை கோபாலன் ஆச்சரியத்துடன் பாராட்டிபடி மெல்ல இறுக்கத்திலிருந்து விடுபட்டார். ஆமா, முண்டாசு துணி என்னுடையது என்று எப்படி கண்டுபிடித்தாய்? அவர் கேள்வியை முடிக்கும் முன் அவளே பதில் சொன்னாள். இதுல இருக்கிற செலவுக்குரிய வச்சு வண்ணன் மூலமா கண்டுபிடிச்சேன்பா. அப்ப வண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா? கோபாலனிடமிருந்து வேகமாக வந்த அந்த கேள்வி மீனாட்சியின் இதழ்கடையில் விரக்தியான புன்னகையை உடனே அரும்பவிட்டது. இல்லப்பா, தெரியாது, தெரியவும் விடமாட்டேன் என்றால் மிகவும் உறுதியான குரலில். அப்பாடா! மிக மிக லேசானது போல கோபாலன் அந்த பதிலுக்கு பிறகுதான் அவளுக்குள் ஊன்றத் தொடங்கினார். ஆனால் என்ன பேச, எதை பற்றி பேச? எண்ணத்தில் நூல் கண்டு சிக்கல். அப்பா, உங்களை நான் கண்டுபிடிக்க எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா மூச்சு கூட விடல. எனக்கு பயம்பா. அப்பப்ப நான் முறையா பிறந்தவள் தானா என்று சந்தேகமெல்லாம் கூட வந்துடும். ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் என்கிறதே புரியாம போயிடும். அவள் பேச பேச கோபாலனுக்குள் குற்ற உணர்வு பெருகிக் கொண்டே போக ஆரம்பித்தது. நல்ல வேலை, எனக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் லேசப்பட்ட ஆள் இல்ல, ஆனானப்பட்ட தீட்சிதருக்கே மச்சினன். எனக்கு அதை நினைக்கிறச்ச எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? கண்களில் கண்ணீரின் பளபளப்புடன் மீனாட்சி உற்சாகமாக அப்படி சிலாகித்துக் கொள்வது நிஜமாகத்தானா இல்ல கேலிக்காகவா என்பது புரியாத ஒரு உணர்வுடன் கோபாலன் அவளிடம் ஊன்ற மீனாட்சி பேசிக்கொண்டே போனாள். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அம்மா கிட்ட அவ ஒரு தாசிங்கிற முறையில உறவு வச்சுக்க வந்த நீங்க ஏன்பா எனக்கான விதைய அவளுக்குள்ள விதைச்சிங்க? அந்த காலத்துல இந்த நீரோ சமாச்சாரமெல்லாம் நடைமுறையில இல்லையா என்ன? மீனாட்சி கேட்டு அந்த கேள்வி முன் கோபாலன் திணறி போனார். நடுமுதுகை குழைந்து கொண்டு ஒரு ஆணி ஏறியது போல மனத்தில் வலி பரவியது. இப்படி வலிக்க விடத்தானா என்னை கைகூப்பி அழைத்தாய்? தன் சின்ன வெளிகளில் கேள்வியை சுமந்தபடி மீனாட்சியை வெறித்தார் அவர். எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்காக உங்க உறவு வேணும். நீங்க விரும்பினால் ஒழிய நான் இந்த உறவு பத்தி
மூச்சு கூட விட மாட்டேன். என்மேல் நீங்க காற்ற இரக்கம் வெறும் வார்த்தைகளா இல்லாம எனக்கு வாழ்க்கையாகவே இருக்கணும்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். செய்வீங்களா? செய்வீங்களா? மீனாட்சியின் ஜனிப்புக்கே காரணமான அந்த உதவிக்கு அன்று இடம் கொடுத்துவிட்டு இன்று இப்படி இடிவிழுந்த நிலம் போல மனம் பதறி போய் நிற்பதற்கு பேர்தான் விதியா? கோபாலன் நினைப்பு பழசிற்குள் நுழைந்த வேகத்தில் திரும்புகிறது. கைகள் மெல்ல மீனாட்சியின் தலையை வருடுகின்றன. மீனாட்சி, நீ இந்த காலத்து பெண் இல்லையா? அதான் இத்தனை வேகமா கேட்கக்கூடாத கேள்விய என்கிட்டயே கேட்டுட்ட. பழிபாவத்தை சுமந்துட்டு ஒரு பொண்ணு இந்த காலத்துல வாழறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? ஆனா விதி அப்படி இருக்கும்பொழுது யாரால என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்போம். ஆமா, நீ இந்த காலத்து பெண்ணாச்சே, உனக்கு இந்த விதி, கர்மா, கடவுள் இது பேர்லாம் நம்பிக்கை உண்டா மீனாட்சி? கோபாலனின் அந்த கேள்வி முன் நிச்சந்தையாக அவரை பார்த்தாள். அதை பத்தியெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு உனக்கு மனோசக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் மௌனமா என்னை பார்க்கற இல்லையா? பனித்து பின் லேசாக காய்ந்து போன அவளின் விழியும் இமையும் அசைந்து அதை ஆமோதிக்கின்றன. நானும் முன்னே மாதிரி தான் இருந்தேன். நான் ஒரு பரம நாஸ்திகன். இல்லைனா ஒரு பிராமணன் மிலிட்ரியில ஓகன்னெல்லாம் குப்பை கொட்ட முடியாது. அப்படி இருந்த நானே இப்ப தினம் 100 தடவை முருகா முருகாங்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இருக்கும். கோபாலனின் பேச்சில் மீனாட்சியால் லயிக்க முடியவில்லை. அப்பா, இந்த விளக்கத்துல எனக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை. எனக்கு இப்ப தேவையானதெல்லாம் வேறப்பா. இது பிராக்டிக்கல் யுகம். நானும் ரொம்ப பிராக்டிக்கலானவ. எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். என் இனிஷியலும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு இப்ப தேவையெல்லாம் என்னம்மா? அதை முதல்ல சொல்லு. ஊரறிய உன்னை நான் பொண்ணா ஏத்துக்கணுமா? பதட்டமான குரலுடன் பேசியவரை அர்த்த புஷ்டியில பார்வை பார்த்து இடவலமாக தலையை அசைத்து இல்லை என்று உதரும் பிளந்தாள். வேற என்ன? அம்மா என்னை ஏன் பெத்தெடுத்தா? அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும். கோபாலனை பொறுத்து அந்த கேள்வி மிகுந்த அர்த்த புஷ்டியுள்ளதாகவே தோன்றியது. அப்படி ஒரு கேள்வியை மீனாட்சி இப்படி ஒரு சூழ்நிலையில் கேட்க எது காரணம்? கோபாலன் முன் அந்த கேள்வி மௌன ஊஞ்சல் ஆடிய சமயம் யாரோ ஒருவன் ஆள் அரவமற்ற அந்த சந்தடி இல்லாத இடத்தில் நுழைந்திருந்தான். அதை பார்த்த கோபாலன் உடல் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. குரல் குளறத் தொடங்கியது. உன் அம்மா தனக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால உன்னை பெற்றிருக்கலாம். நான் அதுக்கு ஒத்தாசை பண்ணினேன். அவ்வளவுதான் நான் செஞ்ச தப்பு. முகத்தின் வியர்வையை ஒத்தி எடுத்தபடி அவர் பேசியதை கேட்டவள் முதல் தடவையாக கோபாக்கினியோடு அவரை முறைத்தாள். நான் என்ன எச்சில் படுத்தி எறிஞ்ச மாங்கொட்டியா? விழுந்த இடத்தில் முளைவிட்டு மரமாக போட்டுவிட்டு போவதற்கு? அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என அவை பெருமைப்படுத்தி பாடின மானிட பிறப்புப்பா நானு. ஒரு துணை வேணும்னு என் அம்மா பொறுப்பில்லாம என்னை சுமந்துதா நான் நினைக்கல. நீங்களும் பொறுப்பில்லாம அதுக்கு உடன்படல. என் பின்புலத்துல ஏதோ மர்மம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சாகணும். அழுத்தம் திருத்தமாக அவள் பேசுவதை கேட்டவருக்குள் மூச்சு காற்று முண்டியடிக்க தொடங்கியது. இதற்குள் அந்த 3வது நபர் இருவரையும் சமீபித்து விட்டிருந்தான். சாமி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அங்க தீட்சிதர் ஐயா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்க என்ன இந்த சிறுக்கிக்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இவ உங்களை மயக்கினாளா? இல்ல நீங்க இவகிட்ட மயங்கிட்டீங்களா? வந்தவன் பேசிய பேச்சால் அமில பாத்திரம் அடிவயிற்றில் கவிழ்ந்தது போல ஒரு வேதனை கோபாலனிடம். நாக்கை அடக்கி பேசுறா, இவ என் பொண்ணு மாதிரி என்று உடனேயே திரும்பி கத்தியவரை அந்த நபர் சற்று பயத்துடன் பார்த்தான். பொண்ணு மாதிரினா எதுக்கு ரகசியமா சந்திச்சு பேசிக்கிட்டு என்று கேட்கும் எண்ணம் அவனுக்குள் நிமிந்தினாலும் கோபாலனின் மதிப்பான தோரணை நிமித்தம் அது நினைப்பிலேயே கரைந்து போய் விடுகிறது. ஆனால் மீனாட்சியோ பேய் பிடித்தவள் போல் அந்த நபரை பார்த்தாள். அடுத்த கணமே தன் வலது கரத்தால் அவன் கன்னத்தை பதம் பார்த்தாள். அவன் நிலை குலைந்தான். அவளிடம் கோபம் அழுகையாக உருமாறியது. வேகமாக அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள். கோபாலனிடமும் ஸ்தம்பிப்பு. சற்று தள்ளி 100 வயதை கடந்த புளிய மரம் ஒன்று ஒரு பரட்டை தலையனைப் போல் காற்றுடன் நுகவிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மரத்தின் பின்புறம் இருந்து 2 விழிகள் மட்டும் இந்த காட்சியெல்லாம் பார்த்து உறைந்தே போய்விட்டிருந்தன. அத்தியாயம் 7. மறைவாக மரத்தின் பின்னால் நின்று பார்க்கும் அந்த உருவத்தை யாரும் பார்த்த மாதிரி தெரியவில்லை. தீப்பிடித்த விழிகளோடு திடுக்கிட்ட நெஞ்சோடு அது மறுக்குவது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் கோபாலன் அங்கிருந்து நழுவினார். பிறகு பார்ப்போம், நிறைய பேசுவோம் என்பது போல் பார்த்தபடி அவர் நழுவுவதை மீனாட்சி வெறித்தாள். பொறுப்பில்லாமல் என் தாய் என்னை பெத்து போடல. என் பிறப்பின் பின்புலத்துல ஏதோ ஒரு சரியான காரணம் இருக்கணும்.
அதை விட முக்கியம், இந்த ஊரை விட்டு நகராம அழிச்சாட்டியமா பல அவதூறுகளுக்கு நடுவுல அவ வாழ காரணம். அதை நீங்களாவது சொல்லணும். என்னானாலும் சரி, தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். கண்ணில் எண்ணம் கொப்பளிக்க அந்த முண்டாசு துணியை விடாமல் பற்றியபடி திரும்பினவள் பார்வை யதார்த்தமாக மரத்தின் பக்கம் போன பொழுது மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டது. மரத்தடியில் சுந்தரேசன், முகத்தில் சமுத்திரமாய் சலனம். மீனாட்சிக்கு அவனை அங்கே பார்க்கவும் தூக்கி வாரி போட்டாலும் சற்று தெம்பாகவும் இருந்தது. சுந்தரேசன் சலனத்தோடு மீனாட்சியை நெருங்கி அவளை வெறித்தான். அப்பாவோட பேசின பேச்செல்லாம் கேட்டாச்சா? மீனாட்சி பார்வையாலே கேட்டாள். நீ என் மாமா பொண்ணா? என்னால் நம்ப முடியலையே. சுந்தரேசனிடம் வியப்பு குவியல். எப்போ வந்தீங்க? அவன் மௌனத்தை உடைத்தாள் மீனாட்சி. வந்து ரொம்ப நாழியாச்சு மீனாட்சி. பேசினதை கேட்டுட்டேன். கேட்டேன். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? யார் மடியிலேருந்து விழுந்து ஓன்னு அழணும் போலிருக்கு. எனக்கு எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல. உங்க மாமா தான் என் அப்பாங்கிறத ஜீரணிக்க முடியலையா? ஆமா, ஆனா அதுக்காக ஒரு பக்கம் சந்தோஷப்படவும் மனசு துடிக்கிறது. ஏன்னே புரியல. என் நிலையும் அதுதான். ஒருவேளை அந்நியமாய் இருந்த நாம 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் உறவுங்கிற நிஜம் காரணமாக இருக்குமோ? எனக்கும் அப்படித்தான் தோன்றது. வெறிச்சுன்னு கிடந்த மனசுல வெளிச்சம் விழுந்த மாதிரியும் இருக்கு. மீனாட்சி, அன்னைக்கு அந்த அயோக்கியன் உன்னை கெடுக்க நினைச்சப்ப நிராதரவா உன்னை விட்டுட்டு உன் பாட்டி என்னை வெளியே போன சொன்னதுக்காக பேசாம திரும்பி நடந்தனே, அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த உறவு முறை அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி நடந்திருப்பேனா? என்ன பண்ணியிருப்பீங்க? நீ என் முறை பொண்ணுன்னு சொல்லி அவன் எதிரில் நின்று 2ல் 1 பார்த்துருப்பேன். அப்ப பார்க்கலனா என்ன, இனி அதுக்கும் சேர்த்து பாருங்களே. எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வேலா சுந்தரேசன்? நிச்சயமா மீனாட்சி. முதல்ல மாமாவை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கணும். எவ்வளோ பெரிய ரகசியம் இது. பூசணிக்காய சோத்துல மூடி மறைச்சி இத்தனை நாள் கடத்திட்டாரே. ஆமா, என் மாமா தான் உன் அப்பாங்கிறது உனக்கு எப்படி தெரிய வந்தது? மீனாட்சி முண்டாசை காட்டினாள். நினைவில் மாந்தோப்பு வரை போய் மீண்டாள். பிளந்த வாயை மூடாமல் கேட்டான் சுந்தரேசன். ஒரு வகையில் அந்த தியேட்டர்காரனுக்கு நீ நன்றி சொல்லணும். உன் பாட்டி மட்டும் அவனை கூப்பிட்டு உன்னை நோக்கி அனுப்பாம இருந்திருந்தா இவ்வளவெல்லாம் நடந்திருக்குமா? வாஸ்தவம்தான். ஆனா இன்னொரு தடவை அந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது சுந்தரேசன். என்னால தாங்க முடியாது. சின்னையாவால பிழைச்சேன். அந்த வீட்டை, என் பாட்டிய, அந்த தியேட்டர்காரனை நினைச்சா நெஞ்சை அடைக்குது. அது சரி, உன் அம்மா மாமாவை கூப்பிட்டு அனுப்பியது பணத்துக்காகவா? ஆமாம், பணம். அதுதான் பாட்டியோட வேதம், புராணம், இதிகாசம் எல்லாம். அவ ஒரு பணப்பேய். அவ்வளோ மோசமான ஒரு பெண்மணி வயிற்றுல எப்படி உன் அம்மா வந்து பிறந்தா? ஆச்சரியத்திற்கு பஞ்சமே இல்லை. கவலைப்படாத, இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க இப்படி சொல்றது மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்கு தெரியுமா? இந்த இதம் கலையாம தைரியமா வீட்டுக்கு போ. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அவன் மிகுந்த உரிமை கலப்போடு பேசுவதை கேட்டு கண்கள் பணிக்க அவள் அவனை பார்த்தாள். ஜலபானேஸ்வர ஆலய மணி சப்தம் ஊடுருவியது. அவளுக்கு அது சிலிப்பாக இருந்தது. அவன் அவளது நிர்மலமான முகத்தை இப்பொழுது கூர்மையாக பார்த்தான். முன்பு பார்த்த பரிதாப பார்வை விலகி ஆசை அதில் குடியேறி இருந்தது. ஆமா, மாமாவை பார்த்து என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாச்சுங்கிறத அவரால் ஜீரணிக்க முடியுமா? முக்கியமான அந்த கேள்வியை கேட்டாள் மீனாட்சி. என் மாமாவை எனக்கு நல்லா தெரியும் மீனாட்சி. நீ அதை பற்றி கவலைப்படாத. பக்குவமா நடந்துப்பேன். பார்த்து, அவரை நான் அடையாளம் தெரிஞ்சிட்டத அவரால் முதல்ல ஜீர்ணிக்கவே முடியல. அவர் முகம் போன போக்கு இருக்கே, எனக்கே ரொம்ப நேரமாச்சே. அவரை பற்றி கேட்கணுமா என்ன? சரி சரி, நீ கிளம்பு. நாம ரொம்ப நேரமா இங்க இருக்கோம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. பார்த்து அப்பாவுக்கு அதுக்கும் போச்சுன்னா எல்லாமே கேட்டுடும். உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன பண்ணுவார்? அடுத்த நிமிஷம் மாமா வீதிக்கு வந்தாகணும். அப்பா ஒரு ஆசார புருஷர். சமயங்கள்ல அவர் என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துண்டாகணும். நீ கவலைப்படாத மீனாட்சி. நான் சேவிக்கிற தீர்த்த நாயகி அம்மன் கைவிட மாட்டா. முதல்ல மாமாவை பார்த்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன் பாட்டி வாயை அடைப்போம். மற்றதை பிறகு சிந்திப்போம். ஆமா, அடுத்து உங்களை நான் பார்க்கணும்னா இதே இடத்துல ஒவ்வொரு காலையிலையும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு அவசரம்னா ஃபோன் பண்ணு, நம்பர் தரேன் சொல்லிவிட்டு நம்பர் தந்தான். ஃபோனை வேற யாராவது எடுத்தா? என் ஆடிட்டர் வைஃப் பேர் ஜெயலட்சுமி. அந்த மாமிக்கு 50 வயசாகிறது. மீனாட்சி அந்த மாதிரி சமயங்கள்ல
ஜெயலட்சுமி ஆயிட வேண்டியதுதான், யாரும் சந்தேகப்பட மாட்டா. உற்சாகமாக சொல்லிவிட்டு வேஷ்டி சரசரக்க நடக்கத் தொடங்கினான் சுந்தரேசன். மீனாட்சி நெடுநேரம் அவன் நடப்பதை பார்த்துவிட்டு எதிர்மார்க்கத்தில் அவளும் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். குனிந்த தலை நிமிராமல் உடல் கூச ஒரு மாதிரி பார்ப்பவர்களை எண்ணி குமச்சலோடு நடந்து நடந்தே பழகினவளுக்கு முதல் முறையாக உடம்பு லேசாகி வானில் மிதப்பது போல ஒரு பிரமை. அன்றைய விடியலில் இத்தனை தூரம் தனக்கு ஒரு பாதை தெரிந்ததில் இன்பமான இன்பம். அனைத்துக்கு மேலாக நான் இருக்கிறேன் என்பது போல் சுந்தரேசன் பேசியதில் சிலிர்ப்பான சிலிர்ப்பு. அவளுடைய நடையில் கூட ஒரு வீரத்தன்மை. ஊடே அவளை உரசியபடி வந்து நின்றது ஒரு கருப்பு அம்பாசிடர். சரசரவென்று அதன் கதவின் கண்ணாடி கீழே இறங்க உள்ளே தெரிந்தது தியேட்டர்காரர் ஜம்புலிங்கத்தின் முகம். தலையில் பெரிய கட்டுடன் விகாரமாக பார்க்கும் ஜம்புலிங்கத்தின் விழிகளில் கழுகின் பாய்ச்சல். என்னை விட உனக்கு தீட்சிதர் மகன் வசதியா போயிட்டானா என்கிற உக்கிரமான கேள்வி உதட்டில். வெலவெலத்து போனது மீனாட்சியின் உடல். இவன் எங்கே சுந்தரேசனுடன் பேசுவதெல்லாம் பார்த்தான். பதைத்தாள். காசு வாங்கிறது என்கிட்ட, காதல் பாடம் படிக்கிறது அவன்கிட்டயா? வச்சுக்கிறேன்டி கச்சேரிய அந்த தீட்சிதர்கிட்ட. டேய், வண்டிய தீட்சிதர் வீட்டுக்கு விடுடா என்கிற ஜம்புலிங்கத்தை பார்த்து நொறுங்கி போனாள் மீனாட்சி. ஐயோ வேண்டாம் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நடுச்சாலையில் அவள் பதறுவது அவனுக்கு இன்பமாக இருந்தது. அப்படின்னா கார்ல ஏறு. மறு பேச்சு பேசாமல் பல விபரீதங்களை தவிர்க்க காருக்குள் உடல் கூச காலை எடுத்து வைத்தாள் மீனாட்சி. ஜலபானேஸ்வரர் ஆலயம் நோக்கி மடிசார் கட்டுடன் மங்கள சொருபியாக வரும் தீட்சிதரின் மனைவியும் சுந்தரேசனின் தாயுமான ராஜம் யதார்த்தமாக இதை பார்க்க. அத்தியாயம் 8. ஊஞ்சல் கிரீச்சிட காலை லேசாக விந்தி அதில் அமர்ந்து ஆடியபடி வெற்றிலை பெட்டியை திறந்து வேலாயுதம் பாளையும் வெற்றிலையை கிள்ளி அது நடுமுதுகில் வாசனை சுண்ணாம்பை மருந்து போல் தடவி பின் கலாநயத்துடன் அதை மடக்கி நாவண்ணங்களில் அந்த வெற்றிலை மடக்களை உள்ளே தள்ளும்பொழுது உடம்பில் ஒரு பரவச உணர்வு ஊடுருவதை அனுபவித்தால் ஒழிய விவரிக்க முடியாது. தீட்சிதற்கே வார்த்தையாகப்படாத பரவசம் அது. நடுநடுவே பற்களில் சீவல் வதைப்பட்டு ஒரு வகை ரசம் உருவாகி வெற்றிலை சாற்றுடன் சேர்ந்து நாக்கின் சுவை நரம்புகளை நிமிட்டும் பொழுது இந்த வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்திற்காகவே மனுஷ பிறப்பாய் எடுத்து தள்ள வேண்டும் போல தோன்றும் தீட்சிதற்கு. இன்றும் அதே உணர்ச்சி நிலை. ஆனால் நேர் எதிரான நிலையில் ராஜம் வீட்டுக்குள் நுழைவதை பார்க்கவும் அவரிடமும் உணர்ச்சி மாறுகிறது. என்னம்மா இது, கோவிலுக்கு போன வேகத்துல திரும்பி வந்துட்ட, முகத்தை பார்த்தா சுரத்தா இல்லையே? எச்சில் சொதப்பலுடன் தீட்சிதர் கேட்கும் கேள்வி முன் ராஜம் கடூரமாக முறைத்தாள். இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, நடக்கிற எதுவும் நல்லதுக்கா தெரியல என்றாள். அவள் அப்படி பேசும் சமயம் ஈரத்தலியை துவட்டியபடி சுந்தரேசனும் காவிரியிலிருந்து திரும்பி விட்டிருந்தான். என்னம்மா அதிசயமா அழுத்துக்கிற? அவரிடமும் கேள்வி. என்னமோடா, காலம் அநியாயத்துக்கு தான் கெட்டு கிடக்கு. இந்த காலத்துல பொம்மநாடிகளுக்கு அநியாயத்துக்கு நெஞ்சழுத்தம். ராஜத்திடம் பிலாக்கணம். புரியும்படி பேசு ராஜம் என்றபடி பேப்பரை மடித்தார். அதுவரை அதில் மூழ்கியிருந்த கோபாலன், காவிலிருந்து வந்தா அவருக்கு வெத்தலை பெட்டி, உனக்கு ஹிந்து பேப்பர், ஊருக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டதை பற்றி துளியாவது கவலையுண்டா? ராஜம் இருவர் மேலும் பாய்ந்ததில் சுந்தரேசனுக்கே ஆச்சரியமான ஆச்சரியம். ராஜம் பரம சாதுவானவள். பட்டாசு சப்தத்துக்கே மயங்கி விழும் உடல்வாகு. அத்தி பூத்த மாதிரிதான் கோபமே வரும். ஆனாலும் அதில் ஒரு அழுத்தமான நியாயம் இருக்கும். சுந்தரேசன் அந்த நியாயத்துக்காக காத்திருக்க ராஜமும் ஏமாற்றவில்லை. ஓடுற ஆத்துல சாக போனவள பெருசா போய் காப்பாத்தினியே சுந்தரேசா. அவ என்னடானா கோவில் கிட்ட ஒருத்தன் கார்ல ஏறிண்டு ஜம்முன்னு காலையிலேயே தொழில் பண்ண கிளம்பிட்டா. கார்ல தலைக்கட்டோடு கண்ணங்கரையல்னு மைனர் மாதிரி ஒருத்தன். நம்ம ஊர்ல இப்படியெல்லாம் நடந்து நான் பார்த்ததுல எதுக்கும் ஒரு கால நேரம் இருக்குடா. இப்படியா காலங்காத்தால? அழுத்தபடி ராஜம் உள்ளே சென்று மறைய தீட்சிதர் பார்வை சுந்தரேசனை நோக்கி உடனேயே திரும்பியது. அந்த பார்வையில் ஏளனத்தின் நெரிசல். சுந்தரேசனோ குழம்பி போனான். சற்று முன் பார்த்த மீனாட்சி ஒருவனுடன் காரில் ஏறி போனாளா? இது எப்படி சாத்தியம்? அம்மா ஒருவேளை வேறு யாரையாவது பார்த்துவிட்டு உளறுகிறாளா? அவன் முகத்தில் பரவும் சலனம் பார்த்து தீட்சிதர் ஆச்சரியப்பட, கோபாலனோ தடுமாறி போய் செய்தித்தாளை திரும்பவும் விரித்து அதில் முகத்தை புதைத்து ராஜத்தின் பேச்சை எண்ணி குமைய ஆரம்பித்தார். சுந்தரேசன் கோபாலனை நெருங்கி பேப்பரை தழைத்து அவர் முகத்தை பார்த்தான். அந்த முகத்தில் அதிர்ச்சியின் வியாபிப்பு. மாமா, அம்மா பேச்சு கேட்டு உங்களுக்கே அதிர்ச்சியாயிருக்கு என்றான் மெலியதாக.
எனக்கா அதிர்ச்சியா? கோபாலனிடம் குழறல். எனக்கே இருக்கே, உங்களுக்கு இருக்காதா? அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கிற வார்த்தைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வேறு எந்த வார்த்தையிலும் கிடையாது, தெரியுமா மாமா? இருவரும் பேசுவதை புரியாமல் கவனித்த தீட்சிதர் வெற்றிலையை விழுங்கியபடி ஊஞ்சலை விட்டு எழுந்திருந்தார். என்னடா ரகசிய பேச்சு? அந்த சிறுக்கிய பத்தி ராஜம் தான் பெருசா அழுத்துக்கிட்டாள்னா நீங்க அவளுக்கு மேல அவ ஞாபகமா ரகசியம் பேசுகிறீங்களே, என்ன செய்தி? பட்டு வெட்டியும் பட்டு துண்டும் தழைய தழைய தீட்சிதர் அருகே வந்து நின்று கேட்ட தொனியில் இருவரும் இழுத்தனர். போய் வேலையை பாருங்க, இது வினு சகசர நாமம் சொல்ற நாழி. சுந்தரேசா, இன்னைக்கு எனக்கு திருவையாத்துல தானே உபன்யாசம்? ஆமாம்பா. பிரியாண ஏற்பாடை கவனி. அதட்டலாக பேசின தீட்சிதர் அந்த பக்கம் நகரவும் இந்த பக்கத்தில் சடார் என்று வாசற் பக்கம் ஓடினான். இடவலமாக சுற்றி சுற்றி பார்த்தவன் திரும்பவும் முள்ளே வந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வாசல் படி அருகே செருப்பையும் அணிய முடிந்த பொழுது, எங்கே கிளம்பிட்ட சுந்தரேசா? பெரிய அக்கா அன்னபூரணி வாசலில் செம்பருத்தி செடி அருகிலிருந்து கேட்டாள். போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் அக்கா என்று நினைவு தெரிந்து முதல் பொய்யை சொல்லிவிட்டு வீதியில் இறங்கினான். அம்மா சொன்னது நிஜமாக இருக்குமோ? இல்லை என்றால் தலையில் கட்டுடன் கருப்பான அந்த மைனர் யாராக இருப்பான்? சந்தித்துவிட்டு திரும்பிய அரை மணி கால அளவில் அப்படி என்ன நடந்திருக்க முடியும்? மீனாட்சிக்கு ஏதாவது ஆபத்தா? கேள்விகள் குடைந்தெடுக்க மீனாட்சியின் வீட்டை நோக்கி அவன் கால்கள் நடந்தன. அவனது வீதி பிரவேசத்தை தொடர்ந்து கோபாலனும் வீதியில் இறங்கிவிட்டிருந்தார். மாமா, நீங்க எங்க? வெத்தலை சீவல் தீர்ந்து போச்சு, வாங்கலாம்னு. கோபாலனிடமும் சமயோதிதமான பொய். ராஜம் சொன்ன அந்த கார்காரன் யார்? தன்னிடம் அத்தனை விசாரப்பட்டு சிறிய மீனாட்சி அந்த கார்காரனுடன் செல்வதாவது? சுந்தரேசனின் பேச்சில் போக்கில் கூட ஒரு வகை சந்தேகமும் தீர்மானமும் தெரிகிறதே. ஒருவேளை மீனாட்சியை அவன் பார்த்து தன்னை பற்றி தெரிந்து கொண்டு விட்டானோ? வீதியில் நடக்கையில் கேள்வி பந்தடித்து கிறுகிறுத்து போனார் கோபாலன். அதோ சுந்தரேசன் வேக வேகமாக மீனாட்சியின் வீட்டு பக்கம் போவதாகத்தான் படுகிறது. சுந்தரேசா, சுந்தரேசா! வீதி என்று பார்க்காமல் கத்தினவரின் குரல் கேட்டு நின்றவன் திரும்பி பார்த்தான். நெருங்கின கோபாலனின் பதட்டமான முகத்தை பார்த்து வெறித்தான். எங்கப்பா கிளம்பிட்ட? இளைப்புடன் கேட்டார் கோபாலன். எதுக்கு மாமா கேட்கிறேன்? ஒருவேளை அந்த பொண்ணு வீட்டுக்கு போறியோன்னு. எந்த பொண்ணு வீட்டுக்கு? அதான்ப்பா, அந்த மீனாட்சி வீட்டுக்கு. நான் அங்கதான் போறேன்னு எப்படி மாமா உங்களுக்கு தெரிஞ்சுது? வீதியில் நின்று பேசுற விஷயமில்ல சுந்தரேசா இது. நீ அங்க போறது உனக்கு நல்லதில்ல, அதான் ஓடி வந்தேன். என் பேர்ல தான் உமக்கு எவ்வளோ அக்கறை? மாமா, எனக்கு உங்க கூட பேச நாழி இல்ல. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சுந்தரேசா, சொன்னா கேளு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி போட்டுடுவார். அப்படி அங்க போய் என்னத்தை சாதிக்க போற? அவ எப்படி போனா நமக்கு என்ன? அவரது அந்த கேள்வி அவன் பிடரியே ஒரு உசுப்பு உசுப்பியது. ஒரு அப்பா பேசுற பேச்சா இது? சட்டென்று அவன் வாயிலிருந்து வரக்கூடாது அந்த கேள்வி வந்தே விட்டது. நமஸ்காரம் கோபாலன். நமஸ்காரம் சுந்தரேசன். என்ன, மாமாவும் மருமகனும் நடுத்தெருவில் ஈஷிண்டு கடந்து போன ஒரு பரிச்சயமான ஊர்க்காரரின் கேள்விக்கு நடுவில் சம்பித்து நிற்கும் கோபாலனை சில வினாடிகள் தான் சுந்தரேசன் சட்டை செய்தான். திரும்பவும் நடக்க ஆரம்பித்தான். கோபாலனுக்கு நெடுநேரம் ஆயிற்று பிரஞ்ஞை மீள. அவர் பார்வை வீதியில் துராவிய போது சுந்தரேசனை காணவில்லை. முகத்தில் வியர்வை பந்தல். தன் ரகசியங்கள் இனி சமூகத்தின் முன் பந்தி விரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டு விடுமோ? பயத்தில் இரத்த கூட்டமே குளுக்கோஸ் இழந்து கண்ணை இருட்ட பார்த்தது. சுதாரித்து நடக்க ஆரம்பித்தார். வேணியின் வீட்டு வாசலில் அந்த கருப்பு அம்பாசிடர், அதை பளபளப்பாக துடைத்தபடி வேட்டியை மடுத்து கட்டியிருக்கும் ஒரு டிரைவர். அவனை கடந்து வேகமாக உள்ளே நுழைந்த சுந்தரேசனுக்கு காலில் கருணாகம் கடுத்த மாதிரி ஒரு வேதனை. வாசற்படியை தாண்டக்கூட பிடிக்கவில்லை. எதிரே ஊஞ்சலில் ஒய்யாரமாக ஜம்புலிங்கம், அருகில் வெட்கத்துடன் மீனாட்சி, பக்கத்தில் மின்னலையே அடகு பிடித்த பளபளப்பில் மனோன்மணி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.